பராசக்தி உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். ஒரே ஒரு விஷயம், ஏன் பணம் இல்லாமல் வாழ்க்கையில நிம்மதியா வாழ முடியாதுன்னு சொன்னா, அந்த நிம்மதி அப்படிங்கிற வார்த்தையில கூட முதல் எழுத்து பாருங்க நீ, கடைசி எழுத்து பாருங்க தீ. நிதி என்கின்ற சொல் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில நிம்மதிங்கிறது வருங்கிறது அந்த வார்த்தையிலே அடங்கியிருக்குன்னு சொன்னா, பணம் இல்லாம வாழ்க்கையில வாழவே முடியாது சார். தான் வாழணும் அப்படின்னு சொன்னா பணம் போதும் சார். தான் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, வாழனாலும் பரவாயில்லன்னா அதிர்ஷ்டம் போதும் சார். ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கணும்னா கல்வியால் மட்டும்தான் சார் முடியும். நீ கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயாக இருந்திருப்பாய். நீ கருணை உற்றதால் தான் இன்று உலகத்திற்கே தாயாக இருக்கிறாய் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் அன்னை தெரேசா, அவர்களினுடைய அன்பு இன்று வளர்த்தெடுத்தது இல்லையா? கேளுங்க, யோசிச்சு பாருங்க. நான் ஏன் பணத்துக்காக பேச வந்தேன் தெரியுங்களா? என் பேர்லயே லட்சுமி இருக்கு. ஐயோ, அன்னலட்சுமிங்கிறதால அன்னலட்சுமி சாப்பாடுமா? அது காசு இல்லம்மா, சாப்பாடு, சோறு. அந்த சோறும் காசு கொடுத்தாதான் சார் வரும். காசு இருந்தா மட்டும்தான் விடியற் பொழுது கூட நல்லா விடியும். இல்லன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையை இருண்டு போனதாயிரும் சார். ஐயா, பஸ்ல ஏறும் பொழுது கூட என்கிட்ட 1 கிலோ அன்பு இருக்குயா, எனக்கு கோயம்பேடு வரைக்கும் ஒரு டிக்கெட் கொடுக்கணும், கண்டக்டர் கொடுத்துருவாரா? 1 ரூபா சில்லறதுனால 1 மணி நேரம் திட்டுறாரு கண்டக்டர். இதுல அன்புதான் பெரியது, அன்புதான் பறந்தது. போய் ஒவ்வொரு பஸ்லையும் பாருங்க, 1 ரூபா சில்லறதுனா என்ன பாடுபடுறோம்னு எங்களுக்கு மட்டும் தானங்க தெரியும். அசுரன் படத்துல ஒரு அழகான டைலாக் வரும். நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிடுவானுங்க, ரூபா இருந்தா பிடிங்கிக்குவாங்க, கல்வியை மட்டும் உங்ககிட்ட இருந்து யாரும் எடுத்துடவே முடியாது சிதம்பரம். தனுசு பையனுக்கு சொல்லி கொடுப்பாரு, படிச்சு ஒரு அதிகாரத்துக்கு வா, நீ அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு மத்தவன் செஞ்சதை நீ யாருக்கும் செய்யாம இரு அப்படின்னு சொல்லுவாங்க. என் பிள்ளை எங்க போய் மீட்டிங் பேசுறான், அது உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனா அந்த பிள்ளை வந்து அம்மா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கக்கூடிய அன்பான வார்த்தைகள் தானே அவர்களை உயிர் பெற செய்கிறது. ஒரு மனிதனினுடைய வாழ்க்கைக்கு தேவை அன்பு தானே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் போய் நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு, சங்கத்தமிழ் 3 தா, அணிகுண்டலமும் ருத்ராட்சமாலையும் ஆகமைந்துள் மணித்துள்ளிதமும் திமிர்தொரு கைத்தான் மருங்கிலூர பிணி நீங்கிடு தண்டாயுதமேந்தியன் பிழை பொறுத்து பணிகொண்டு அருள் செய் வடபயனு பக்தி பாக்கியமே என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய பற்றிமன்ற நிகழ்ச்சிகளை போகிறோம். இன்றைய தலைப்பு என்னன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தலைப்பு. இந்த காலகட்டத்துக்கு என்ன வேணும், எது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஏன்னா இந்த 2K கிட்ஸு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, எதுதோ போடுறான், அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் செல்ஃபோனு, டேபு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அதுக்கப்புறம் என்னென்னமோ சோஷியல் மீடியா சொல்கிறாங்க. பல இது நமக்கு புரிய மாட்டேங்குது. எதை எந்த வயசில் செய்யணுங்கிற தெளிவும் வரல. இந்த காலகட்டத்தில் எது தேவை அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பட்டிமன்றம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டிமன்ற பேச்சாளராக 4 பேர் வந்திருக்காங்க. இதில் நடுவராக என்ன உட்கார வச்சுருக்காங்க. தலைப்பு என்னென்னா, சமூகத்தில் எது இல்லாமல் வாழ முடியாது. இதுதான் இன்றைய தலைப்பு. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து அன்பு இல்லாமல், அதுக்கடுத்து படிப்பு இல்லாமல், பணம் இல்லாமல், அதிர்ஷ்டம் இல்லாமல். இந்த 4 டாப்பிக்கில் பேச இருக்கிறாங்க. இந்த 4 டாப்பிக்கில் அன்பு இல்லாமல் அப்படிங்கிற தலைப்பில் பேராசிரியர் சத்யபிரியா மேம் பேச இருக்காங்க. இவங்க வந்து தமிழ்துறை பேராசிரியராக இருக்காங்க. பல பட்டிமன்ற நிகழ்ச்சிகளில் சிறப்பாக கருத்துக்களை வாரி வழங்குறதுல ரொம்ப டேலண்ட்டு. நீங்கள் மெய்மறந்து கருத்தியலாகவும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நகைச்சுவையாகவும் ரசிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். அதுக்கடுத்து படிப்பு இல்லாமல் அப்படிங்கிறதுல கடலூர் தணிகை வேலன் அப்படின்றவங்க வந்து படிப்பு இல்லாமல் இந்த சமூகத்தில் வாழ முடியாது அப்படின்ற தலைப்பில் பேச இருக்காங்க. இவர் என்னென்னா, பல பட்டிமன்றங்களில் வந்து பல கருத்தியல்களை பெரிய பெரிய மேடையில் வச்சுறாங்க, வெளிநாடு பயணம்லாம் மேற்கொள்கிறாங்க. இதில் இளம் தலைமுறையை பிடிச்சு பேசுகிறதுல வல்லவர். இளம் தலைமுறை மனங்களை ஆள்வதில் மிக சிறந்த வல்லவராக இருக்கிறார். அவர் எப்படி பேச போகிறாரு, உங்கள் இளம் தலைமுறையில் எப்படி கவர் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத இந்த பட்டிமன்றத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கடுத்து பணம் இல்லாமல் அப்படிங்கிறதுல திருச்சி அன்னலக்ஷ்மி மேம் அவங்க பணம் இல்லாமல் அப்படிங்கிற தலைப்பை எடுத்திருக்காங்க. உண்மையாலுமே பொருத்தமான தலைப்பு. நான் ரொம்ப, ஏன்னா அவங்களுக்கு அது பொருத்தமான தலைப்பாக தான் பார்க்குறேன். ஏன்னா திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் சென்ட்ரு பகுதி,
அதுலேருந்து வந்து கலக்கிட்டு இருக்காங்க. சிலர் வந்து திருச்சி அப்படின்னு போட்டு டஃப்பான காம்படிஷனில் வந்து திருச்சியிலேருந்து இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் பேசுகிறாங்க. அதில் நல்ல கருத்துக்களை பேசுவதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி அனலட்சுமி மேம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. பல பட்டிமன்ற நிகழ்ச்சிகள், பல திரைப்படங்கள், இப்படியாக அவங்க ரொம்ப சிறப்பாக பணியாற்றுறாங்க. அவங்க எந்த மாதிரி கருத்துக்களை பணம் இல்லாமல் இந்த சமூகத்தில் வாழ முடியாது அப்படிங்கிற கருத்துக்களை இந்த நிகழ்ச்சி மூலிமா வைக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். அதுக்கடுத்து அதிர்ஷ்டம் இல்லாமல், ஏன்னா இது எல்லாத்த விட மிக முக்கியமாக எல்லோரும் பார்க்க இருக்கிறது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. அதுவும் இன்றைய இளம் தலைமுறை பிள்ளைகளும் சரி, அதேமாதிரி வயது முதிர்ந்தவர்களும் இந்த அதிர்ஷ்டத்தை வந்து எப்படியாவது வாழ்க்கை இந்த அதிர்ஷ்டம் மூலியமாக மாறிவிடாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை இந்த டாப்பிக்கில் ஒன்றா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த அதிர்ஷ்டம் இல்லாமல் அப்படிங்கிற தலைப்பில் பேராசிரியர் பிரியதர்ஷினி மேம் வந்து பேச இருக்கிறாங்க. இவங்க 4 பேரும் சிறப்பாக இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியில் வந்து அவரவருடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அந்த கருத்துக்கள் அடிப்படையில் நாம் எப்படி வந்து அந்த கருத்துக்களை உள்வாங்கி நாம் இந்த சமுதாயத்தில் எது இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிறத நாம் வந்து உணரணும் அப்படிங்கிறத இந்த பட்டிமன்றத்தோட நோக்கம். இதில் அதுவும் இன்றைக்கி எடுத்திருக்க தலைப்பு வந்து மிக சிறப்பாக இருக்குது. அதில் 4 பேச்சாளர்களும் ரொம்ப சிறப்பாகவே பேசுகிறதுக்கு தயாராக இருக்காங்க. பல மேடைகளை பார்த்தவங்க. அதனால் வந்து அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்குங்க. அதே சமயத்தில் நகைச்சுவையாகவும் சில கருத்துக்கள் இருக்கும். நம்ம அந்த கருத்தியலாக எந்தெந்த விஷயங்களை உள்வாங்கிக்கிறோம், அந்த 6ஆம் அறிவை எடுத்துக்கொண்டு இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியின் மூலியமாக 7ஆம் அறிவு உங்களுக்கு பிளிங்க் ஆச்சுன்னா, 7ஆம் அறிவே எனக்கு தோணுச்சுரா, நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து புரிஞ்சிச்சுரா அப்படின்னா இந்த பட்டிமன்றம் வெற்றி பெற்றதுன்னு அர்த்தம். இந்த தலைப்புகள் இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் போக இருக்கிறாங்க. நாம் அவங்களை வரவேற்று முதல் தலைப்பாக அதிர்ஷ்டம் இல்லாமல் வாழ முடியுமா வாழ முடியாதா அப்படிங்கிற தலைப்பில் பேராசிரியர் பிரியதர்ஷினி மேம் வந்து அவருடைய கருத்துக்களை முன்வைக்க வராங்க. இங்கு நடுவராக அமர்ந்திருக்கும் ஐயா சீதா சுரேஷ் அவர்களுக்கும், என்னுடன் பேச காத்திருக்கும் தோழர் தோழிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பேச கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எது இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் தலைப்பு. அதுக்கு கீழே அன்பு, பணம், படிப்பு, கடைசியாக அதிர்ஷ்டம்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னுடைய அதிர்ஷ்டம், நான் இன்றைக்கி அதிர்ஷ்டத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஒரு ஆசிரியராக நான் வந்து பல தரப்பட்ட மாணவர்களை வந்து நான் பார்க்குறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அன்பு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே நமக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ட்ரீம் லைஃப்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி அம்மா அப்பா ஒரே குழந்தை, சிங்கிள் சைல்டு, அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க அப்படின்னு அந்த நம்ம ட்ரீம் லைஃப் எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அன்பே இல்லாத குழந்தைங்கள் கூட என்ன மாதிரி ஒரு ஆசிரியர்கிட்ட வரும்போது அவங்களுடைய அதிர்ஷ்டம், அவங்களுக்கு அன்பை கொட்டி கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஸோ வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா, அன்பு உங்களுக்கு எங்கே கிடைக்கலனாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஆசிரியர் மூலமாகவோ இல்லை நல்ல நட்புகள் மூலமாகவோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் அன்பு. நம்ம அதிர்ஷ்டத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுவும் தாயே இல்லைன்னா கூட நீங்கள் வந்து மாணவராக வரும்போது உங்கள்கிட்ட கிடைக்கணும், அதிர்ஷ்டத்தை இவ்வளோ நம்புறீங்க. ஜோசியக்கார பொண்ணா நீங்கள்? நான் ஜோசியக்கார பொண்ணெல்லாம் கிடையாது சார். ஆனால் அதிர்ஷ்டத்திலே பிறந்து அதிர்ஷ்டத்திலே வாழ்ந்து அதிர்ஷ்டத்தை ரொம்ப நல்லா நம்பக்கூடிய ஒரு பொண்ணு. இன்னும் சொல்லணுன்னா வந்து பிறக்கும்போது வந்து நம்ம என்னவா வேணால் பிறந்திருக்கலாம். ஆனால் அதில் வந்து நம்ம வந்து நல்ல கைகால்களோட ஒரு நல்ல மனிதராக, அதுலேயும் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஒரு பெண்ணாக பிறந்ததுலேயே நான் வந்து ரொம்ப அதிர்ஷ்டம்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த பணமும் அன்பும் படிப்பும் எனக்கு வந்து பெரிய அளவில் வந்து கிடையாது. ஒரு ஐஐடி எஜுகேஷனோ இல்லை வந்து ஒரு பெரிய டாப் ஸ்கூல் எஜுகேஷனோ இல்லை ஒரு நல்ல ஒரு பேரண்டிங்கோ எனக்கு கிடையாது. ஆனால் என்னுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து விச் இஸ் நாட் அண்டர் மை கண்ட்ரோல், நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்காது சில விஷயங்கள். அதில் பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய குறைவான படிப்பு இருந்தாலும், அளவான அன்பு இருந்தாலும், அளவுக்கு அதிகமான அதிர்ஷ்டம் இருந்ததுனால வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தோழர் தோழிகள் இருக்கிறத விட நான் ஒரு படி மேலே தான் இருக்கேன். ஸோ அது வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக நம்புகிறேன், அதிர்ஷ்டம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியாணியில் வந்து பீஸ் இருக்கிறது அதிர்ஷ்டன்ற மாதிரி, டீக்கு எப்படி சக்கரை ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி வாழ்க்கையில் அதிர்ஷ்டன்றது ரொம்ப முக்கியம் சார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கஷ்டப்படாமல் எப்படி முன்னேறலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பணம் வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படுது. ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம வந்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கோமானா கிடையாது. எப்படியாவது எங்கேயாவது ஒரு அதிர்ஷ்டம் வந்துடாதா, நமக்கு நம்ம நினச்சது நமக்கு கிடைச்சிடாதா, நம்ம ஒரு BMW வாங்கிட மாட்டோமா, ஒரு ஆடி கார் வாங்கிட மாட்டோமான்ற ஆசை எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது.
காலையில் எழுந்திரிச்சு பல்லு கூட விளக்கியிருக்க மாட்டாங்க, ஃபோனில் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஷார்ட்ஸில் வந்து அவங்க ஏதேதோ ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தா கூட வந்து திடீர்னு ராசி பலன் போட்டு பார்ப்பாங்க. நம்ம நடுவர் ஐயாவுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அந்த ராசி பலனை பற்றி. ஸோ ராசி பலனை ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா, நீ முயற்சி போடலன்னு உனக்கு தெரியும், ஆனால் கூட என் ராசிக்கு நல்லதாக ஏதாவது சொல்லிட மாட்டாங்களா, எனக்கு இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துடாதா அப்படின்னு அதிர்ஷ்டத்தை நம்புகிற பெருமக்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகம். சில பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் ஒத்துக்கலைனாலும் உண்மை அதுதான். நம்ம எல்லாருமே வந்து நமக்கு அதிர்ஷ்டம் எங்கேயாவது கிடைச்சிடாதா அப்படின்னு தான் இருக்கும். பையன் பார்க்க சுமாராக தான் இருப்பான், ஆனால் அம்மா அப்பா ரொம்ப நல்லா வெல் செட்டில்டாக இருப்பாங்க. பையன்கிட்ட ஒரே கேள்வி தான் கேட்பாங்கப்பா, உனக்கு எப்படி பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. பையன் வந்து என்ன சொல்லுவான்னா, அம்மா பெருசாக படிக்கலைனாலும் பரவாயில்ல, வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் அழகாக இருக்கணும் பொண்ணு, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் கூட்டிகிட்டு போய் ரொம்ப பெருமையாக காட்டணும், இதுதான் என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து கலர் காம்ப்ளெக்சிட்டியெல்லாம் மாறிடுச்சு. ஒயிட்டாக இருக்கணும், டார்க்காக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பயங்கர அட்ராக்டிவாக இருக்கணும். ஏன்னா இப்போது ஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்லாம் நமக்கு தெரிஞ்ச ஹீரோயின்னா வந்து த்ரிஷா, நயன்தாரா அப்படி தான் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், பக்கத்து வீட்டு பொண்ணு கூட மேக்கப் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அவ்வளோ நாள். ஆனால் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது அவங்க நயன்தாராவோட பயங்கர அழகாக இருப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கிற பசங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் எனக்கு வந்து சூப்பராக ஒரு பொண்ணு கிடைச்சிடாதா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பெற்றோர்களும் அதுக்கான நிறைய எஃபர்ட்டை போடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் நான் வளர்ந்து வந்த ஏரியா பார்த்திங்கன்னா கொங்கு ஏரியா. ஸோ அங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெண் பிள்ளைகளை வளர்க்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, சமையல் பழகணும், சாதம் வடிக்க கற்றுக்கணும், வீடு பெருக்கணும், பூஜை செய்யணும், விரதம் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகளை வந்து சொல்லுவாங்க. ஆனால் தெரியும் வழக்கம் போல் வந்து பெண்கள் வந்து அதை வந்து சொல்லுவாங்க, பட் அதை வந்து சும்மா ஒரு பேருக்காக தான் நம்ம அதை செய்வோம். ஒன்றும் வந்து ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து எப்படி இருக்காங்கன்னா, கண்மூடித்தனமாக எதையும் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். இவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக விரதம் இருக்கிறதோ, இவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக சமையல் பழகிறதுமெல்லாம் கிடையாது. ஏன், எதுக்கு, நான் ஏன் இந்த விரதம் இருக்கணும், நான் ஏன் இதை பண்ணணும்னு நிறைய கேள்விகள் கேட்குறோம். அந்த மாதிரி கொங்கு ஏரியாவில் வளர்ந்த பெண் தான் நான் வந்து எதையுமே ஃபாலோ பண்ணது கிடையாது. ஆனால் என்னை சொல்லுவாங்க, நீ வந்து கஷ்டப்படுவ பாரு, இவளுக்கு வந்து வாழ்க்கையில் கஷ்டம்னா என்னன்னு தெரியல, கல்யாணம்னு ஒன்று பண்ணட்டும், அப்போது வந்து புருஷங்காரன் வருவான், மாமியார்காரி வருவா, அவள் வந்து புடனிலே 2 போடுவா, அப்போ தான் இவளுக்கு வந்து வாழ்க்கையில் கஷ்டம்னா என்னன்னு தெரியும். பயம் காட்டினாங்க, அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நான் அதிர்ஷ்டத்தை நம்பினேன். அந்த அதிர்ஷ்டமும் என்னை தேடி வந்துச்சு. எப்படின்னா, இன்ன வரைக்கும் நான் வந்து ஒரு நாள் கூட சாதம் வடித்தது கிடையாது, பூஜை பண்ணது கிடையாது, வீடை பெருக்குனது கிடையாது. என்னோட அதிர்ஷ்டத்தால் நான் வந்து ஒரு நல்ல வேலையில் இருக்கேன். என்னுடைய மாணவர்கள் தான் என்னுடைய பெரிய ரிலாக்ஸேஷன். எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்னுடைய குழந்தைகளோட முகத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து எல்லா கஷ்டமும் மறந்துடும். எனக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, என்னோட ஒய்ஃப் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சிருக்காருன்றது என்னுடைய அதிர்ஷ்டம் தானே. இப்போ நான் என்னுடைய சொந்தக்காரங்க முன்னாடி போகும்போது என்ன அதே என்ன சொல்லுது அப்படின்னா, இவளுக்கு பாரு எப்படி புருஷன் கிடைச்சிருக்கான்னு அப்படின்னு பேசுறாங்க. ஸோ நான் அதிர்ஷ்டத்தை நம்பின, அதிர்ஷ்டம் என்னை தேடி வந்துச்சு. அதிர்ஷ்டன்றது வந்து கண்மூடித்தனமாக யாருக்கோ வர்றது கிடையாது, ஆணித்தரமாக நம்புறவங்களுக்கு வர்றது தான் அதிர்ஷ்டம். என்னுடைய வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், என்னோட வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு, நம்புறவங்களுக்கு வர்றது தான் அதிர்ஷ்டம். நான் என்னுடைய பசங்கள்கிட்ட கேட்டேன், எதுப்பா அதிர்ஷ்டம், நீங்கள் வந்து அதிர்ஷ்டத்தை நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொன்னாங்க, ஆமாம் மேம், அதிர்ஷ்டம் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னாங்க. எதை வச்சு சொல்கிற அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா வந்து, ஒரு குழந்தையாக இருந்தால் வீட்டில் வந்து அதிர்ஷ்டம் மேம் அப்படின்னா. ஆனால் அவள் ஒரு குழந்தை கிடையாது. நீங்கள் ஒரு குழந்தை இருக்கிற வீட்டில் கேட்டிங்கன்னா கூட யாராவது பிறந்திருந்தா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு குழந்தையாக இருந்தால் அதிர்ஷ்டமாக இருக்கும்னு அந்த குழந்தை ஏன் சொல்கிறான்னா, அவள் பார்க்கக்கூடிய கஷ்டம், அவளுக்கு கிடைக்காத ஒரு விஷயம், இந்த ஷேரிங். ஒரு பொருளை வாங்கி 2 பேர், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் வந்து 3 குழந்தைங்க 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா அப்போது 90s கிட்ஸ் எல்லாம் அதை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரே எரேசர், அப்சரா எரேசரை வாங்கி 2ஆக கட் பண்ணி 2 பேத்துக்கு தருவாங்க, அக்காவுக்கும் தங்கச்சிக்கோ இல்லை தம்பிக்கோ தங்கைக்கோ அந்த மாதிரி தருவாங்க. இன்றைக்கி இருக்கிற கிட்ஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், புதுசாக இருக்கணும், ஃபுல்லாக எனக்கே தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதுக்கு நான் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும், நான் அதிர்ஷ்டசாலியாக இருந்திருந்தேன்னா
இருக்கேன்னு நம்புகிறாங்க, அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்கேன்னு நம்புகிறாங்க. இன்றைக்கி வந்து அன்றைக்கெல்லாம் வந்து நம்ம ஃபேமஸ் ஆகணும், நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா எத்தனையோ மேடைகள் ஏறணும், நிறைய பேசணும், நிறைய புத்தகங்கள் படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் பெரிய ஆள் ஆக முடியும். இன்றைக்கி அப்படியெல்லாம் கிடையாது. 5 செகண்ட்ஸ் வீடியோ போடுறாங்க சார், 5 செகண்ட் வீடியோ 50 மில்லியன் வியூஸ் வாங்குது. அவங்க வந்து ஓவர் நைட்டில் வந்து ஒபாமான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம நம்பியிருக்க மாட்டோம். பட் ஆனால் இன்றைக்கி ரியாலிட்டியில் அதுதான் நடக்குது. ஸோ அது அதிர்ஷ்டம் தானே சொல்ல முடியும், அதை வந்து பணமோ படிப்போ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அது அதிர்ஷ்டம் தான். இன்னும் நான் நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா நடிகை வந்து ராஷ்மிகா மன்னனா வந்து 4.6 crore வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்லேயே அவங்க தான் வந்து அதிகமான இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்களாம். நம்மளோட கூற்றுப்படி பார்த்தோன்னா பணமோ படிப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்காதவங்க யாரும் இல்லையா, எல்லாருமே சார் தமிழ்நாட்டில் வந்து எல்லா குடும்பத்துலேயுமே குறைஞ்சது ஒரு டிகிரி வச்சுருக்காங்க. படிக்காமல் யாருமே இல்லை, எல்லாருமே படிக்கிறோம், கட்டாயத்தினாலேயே படிக்கிறோம். அதுவும் பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் படிக்காத நீ படிக்கணும்னு படிக்க வைக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் சம்பாதிக்கிறோமானா கிடையாது, எல்லாருக்கும் அந்த நேரம் வருதானா கிடையாது. அளவான படிப்பை வச்சுட்டு அளவான பணத்தை வச்சுட்டு நல்ல நேரம் நல்ல அதிர்ஷ்டம்னு வச்சு இன்றைக்கி வந்து கோடியில் வந்து இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து நம்ம அதிர்ஷ்டம் தான் சொல்ல முடியும். பணம் படிப்புன்னா அப்போ யார்கிட்டையுமே பணம் இருந்துருக்கூடாது, யார்கிட்டையுமே படிப்பு இருந்துருக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சமமான பணம் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் சமமான படிப்பு இருக்குது. ஆனால் சில பேர்னால மட்டும்தான் குறுகிய காலத்தில் வந்து ஒரு பெரிய உச்சத்தை தொட முடியுதுன்னா கண்டிப்பாக அது வந்து அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் சார். எத்தனையோ பேர் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நடுவராக ஐயா வந்திருக்கிறது வந்து என்னுடைய அதிர்ஷ்டம் நான் நம்புகிறேன். நீங்களும் தீர்ப்பு அப்படியே சொல்லணும் ஐயா. நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பான பேச்சு, அடித்து நொறுக்கிட்டாங்க. எனக்கு ஒரு பயம் இருக்குது. என்னென்னா, நான் ஒரு பேசிக்கலாக வந்து ஒரு அஸ்ட்ராலஜர். ஆனால் அந்த அஸ்ட்ராலஜி தோட்டத்துக்காக இந்த அதிர்ஷ்டம் தான் எல்லாம் எனக்கே ஒரு விஷயம் தோன்ற மாட்டேங்குது. எல்லாமே அதிர்ஷ்டத்தால் தான் நடக்குதாட்டுக்கு. இவங்க பேசுகிற பேச்சை பார்த்தா இன்றைக்கி இளம் தலைமுறை பிள்ளைகள் வந்து எல்லாமே அதிர்ஷ்டத்தான் நம்புகிறாங்க. படிப்பு, வேலை வாய்ப்பு, அதையெல்லாம் தாண்டி உழைப்பு எல்லாத்தையும் தாண்டி அதிர்ஷ்டத்து மூலிமா டாப்புக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அடித்து நொறுக்கிட்டாங்க. ஒருத்தங்க அன்புங்கிறாங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? அவங்க மொத்தமாக அதிர்ஷ்டம் தான் எல்லாம், மீதி எல்லாம் அடி அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டாங்க. அடுத்தடுத்து என்ன பேச போகிறாங்க நம்ம பார்ப்போம். அடுத்து அன்புங்கிற அணியில் பேசுகிறதுக்காக பேராசிரியர் சத்யபிரியா மேம் வராங்க. இவங்க பல நிகழ்ச்சிகளை ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க. இப்போ அதிர்ஷ்டத்தை தூக்கி நிறுத்திட்டு ஒரு அணி போயிடுச்சு. அதுக்கடுத்து அன்பு தான் என்னலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க பேச வராங்க. என்ன கருத்துன்னு கேட்போம். அதிர்ஷ்டத்தை மிஞ்சுதா அன்பு, இல்லை அன்பு மிஞ்சுதான் அதிர்ஷ்டம் இருக்கா, இல்லை இன்னும் அடுத்தடுத்து வேறவங்களாம் வரவங்களாம் வந்து என்ன மாதிரி பேச போகிறாங்க அப்படின்னு பார்க்கவும் இப்போ வந்து பேராசிரியர் சத்யபிரியா மேடமை அன்புங்கிற அணிக்கு கூப்பிட்றோம். தென்னகத்து உழவன் தன்னகத்து நன்றியை மண்வாசனை மணக்க மகிழ்ந்தளிக்கும் நன்னாள். துயரங்களை தூர்வாரி தமிழரின் துயரங்களையெல்லாம் தூர்வாழி தூய்மை விழாவாக கொண்டாடி மகிழும் இந்த தாய்மை விழாவாம் பொங்கல் நாளில் உங்கள் அத்துணை பேருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை கூறி, எத்தனை துன்பங்கள் வந்தபோதும் எத்தனை துயரங்கள் வந்தபோதும் நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டு அன்பை மட்டுமே அகம் கொண்டு அமர்ந்திருக்கும் நடுவர் பெருந்தகைக்கு என் பணிவின் வணக்கம். எண்ணணி மற்றும் எதிரணி தோழமைகளுக்கு என் பண்பின் வணக்கம். நடுவர் அவர்களே, வாழ்க்கையில எது இல்லாமல் வாழ முடியாதுன்னு ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறது இந்த பட்டிமன்றம். எது இல்லாமல் வாழ்க்கையில வாழ முடியாது? உண்மையிலேயே ஒரு மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னாலே அன்புதானே தேவை. அன்பு இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியுமா? என்ன கேள்வி நடுவர் அவர்களே, இது ஒரு கேள்வி. எனக்கு முன்னால ஒரு சகோதரி பேசிட்டு போனாங்க. நான் இதுவரை சமைத்ததே கிடையாது, இதுவரை நான் வீடு பெருக்கியதே கிடையாது, எதையுமே நான் செய்ததே கிடையாது, இது என் அதிர்ஷ்டம். அம்மா, அது உங்க அதிர்ஷ்டம் கிடையாது. ஒரு படம் பார்த்திருக்கிறீங்களா? சித்ரா தேவி பிரியா. சித்ரா தேவி பிரியா, நீ சிறப்பாக பாடுகிறாய் என்று உன்னை நம்ப வைக்க ஒரு குடும்பம் செய்யக்கூடிய அன்பின் வெளிப்பாடு அது. இல்லம்பீங்களா? உங்கள் கணவர் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடு, உங்கள் அம்மா உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடு. நீங்கள் எதையும் செய்யாமல் உங்களை அவ்வளவு அன்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது அதிர்ஷ்டம்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்கம்மா. இது இல்லாமல் நீங்க யோசிங்க, பணம் இருக்கா, பணமா, படிப்பா, இப்படி ஒரு கேள்விகளை வைக்கிறீர்களே. பணம், படிப்பு, அதிர்ஷ்டம், இது எல்லாம் வெளியிலிருந்து வருவது. அன்பு என்பது ஒரு உணர்வு, அது உள்ளிருந்து வருவது. நீங்கள் மனிதனாக பிறக்கும் போதே அன்பு என்ற ஒரு உயிர், அது எல்லா உயிரிடத்திலும் இருக்கு. ஆடு போய் படிக்குதா? பணம் சம்பாதிக்குதா? அது அதிர்ஷ்டம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கா? ஆனா எல்லா உயிர்களிடத்தும் இருக்கக்கூடிய ஒரு பண்பு
அன்பு. இததான் எங்களுடைய ஐயன் வள்ளுவன் ஒரு அதிகாரமாகவே திருக்குறளில் வகுத்திருக்கிறார். அன்புடைமை என்று அதிகாரமே வகுத்து சொல்கிறார். அந்த 10 குறள்ல எனக்கு ரொம்பவும் பிடித்த குறள், மிகவும் நான் ரசிக்கக்கூடிய குறள், அன்பின் வழியது உயிர்நிலை, அஃதிலார்க்கு என்பதோள் போர்த்த உடம்பு. அன்பின் வழியது உயிர்நிலை என்று சொல்லிவிட்டான். உலகத்திற்கே தேவையான தாரக மந்திரத்தை வள்ளுவன் அன்றே ஒழிந்துவிட்டு சென்றிருக்கிறான். இந்த உலகத்திற்கே எது தேவை? அன்பு இருந்தால்தான் அது உடம்பு, அது உயிர் என்று வள்ளுவன் கூறுகிறான். அப்ப அன்பு இல்லாமல் நீங்கள் எதை வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ முடியும்? வாழ்க்கை வாழுதல் என்பது என்ன? பிறருக்கு ஒன்றை கொடுப்பது, பிறரிடம் ஒன்றை பெறுவது. நாம் எல்லாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். இந்த வாழ்வை வாழ்ந்துவிட்டு செல்ல போகிறோம். அது எப்படி நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பு நிறைந்த வாழ்வாகத்தானே இருக்க வேண்டும். இங்கே பாருங்க, ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்கு. ஒரு பிள்ளை பயங்கரமாக படிச்சிருக்கான், நல்லா படிச்சிருக்கிறான், பெரிய போஸ்டில் இருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான். இன்னொரு பிள்ளையும் நல்லா படிச்சிருக்கான், இங்கே இருக்கா அங்கே இருக்கான். ஆனால் அந்த 4 பிள்ளைகளை அவர்கள் வைத்திருந்தாலும் அவர்களினுடைய கடைசி காலத்தில் எந்த பிள்ளை அவர்களை அன்போடு பார்க்கிறதோ அந்த பிள்ளை தாங்க அவர்கள் மனதில் நிற்கும். அந்த பிள்ளை தானே தேவை. அவன் படிச்சிருக்கானா, பணம் சம்பாதித்திருக்கிறானா? நீங்கள் ஒவ்வொரு மருத்துவமனையில் போய் கேளுங்க. ஒரு பையன் கழுப்பான், லட்சமாக பணம் கொடுப்பான். ஆனால் எப்படி இருக்கீங்க அம்மான்னு கேட்பதற்கு கூட அவனால் முடியாது. அந்த தாயுள்ளம் அவன் கொடுக்கக்கூடிய அத்தனை லட்சம் பணத்தை எதிர்பார்த்து அங்கே இருக்காது. என் பிள்ளை எங்கே போய் மீட்டிங் பேசுகிறான், அது உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் அந்த பிள்ளை அம்மா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கக்கூடிய அன்பான வார்த்தைகள் தானே அவர்களை உயிர் பெற செய்கிறது. அப்போ ஒரு மனிதனினுடைய வாழ்க்கைக்கு தேவை அன்பு தானே. விவேகானந்தர் கொல்கத்தாவில் இருக்கிறார். அவர் துறவு நிலை எடுத்து இருக்கிற போது ஒரு பெரிய கோவில் கட்டுவதற்காக நிதி திரட்டி கொண்டிருக்கிறார்கள். நிதி ஒரு பெரிய தொகையானது வந்து கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் நிதியை திரட்டி ஒரு பெரும் தொகையை வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் கொல்கத்தாவில் மிக கடுமையான ஒரு நோய் பரவி கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ யோசிக்கிறாரு, ஒரே நிமிடம்தான் யோசிக்கிறார். இத்தனை செலவு செய்து இப்பொழுது கோவிலை கட்ட வேண்டுமா, அல்லது அங்கு அத்தனை உயிர்கள் இறந்து கொண்டிருக்கிறது, அவர்களை காப்பாற்ற வேண்டுமா என்று நினைக்கிறார். அத்தனை பணத்தையும் அங்கு உயிருக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்காக செலவிடுகிறார். எல்லோரும் கேட்குறாங்க, கடவுளுக்காக கோவில் கட்டணும்னு நினைச்ச இல்லை. கடவுள் என்பது எங்கு இருக்கிறார் என்றால் அன்பு நிறைந்த உள்ளம் எங்கு இருக்கிறதோ அங்கு இருக்கிறார் கடவுள் என்கிறார் விவேகானந்தர். என்ன திருமண அழைப்பிதழ்ல காலம் காலமாக என்ன அச்சிடுறோம்? அன்போடு அழைக்கிறோம். அது அழைத்தல் ஐயா, அன்போடு அழைத்தல், எல்லோரையும் அழைத்தல். அந்த பத்திரிகை அடிக்கிற போதும் திருவள்ளுவனுடைய வார்த்தை, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கையை நீ துவங்குகிறாய் என்று சொன்னாலே அன்போடு தானே துவங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு இல்லாமல் நீங்க என்ன செய்ய முடியும் வாழ்க்கையில? இல்லை 2 பேர் பணம் என்று பேச இருக்கிறாங்க, படிப்பு என்று பேச இருக்கிறாங்க. பேசுங்க பேசுங்க, அதையெல்லாம் இல்லாமல் வாழ்க்கை எப்படி இருக்க முடியும்? அதிர்ஷ்டம் ஒருத்தர் முடிச்சுட்டே போயிருக்காங்களே. அதிர்ஷ்டம் என்று வேற ஒருத்தர் பேசிட்டு போயிருக்காங்க. கொல்கத்தா வீதிகளில் அன்னை தெரேசா ஒரு முறை நடந்து கொண்டிருக்கிற போது பார்க்கிறார், தொழுநோயாளிகளினுடைய துன்பங்களை எல்லாம் பார்க்கிறார். அவர் ஒரு கிறிஸ்துவ பெண்மணி. சரியான நேரத்தில் சென்று அவர் தன்னுடைய ஆலயத்திலே இறைவனை வணங்கக்கூடிய ஒரு வேலையும் சரியாக செய்யக்கூடிய பெண்மணி. அப்படியாக அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த இறைவனை வணங்கக்கூடிய அந்த ப்ரேயர் டைம் வந்து விட்டது, இறைவனுக்கான நேரம் வந்து விட்டது. எல்லோரும் சொல்கிறாங்க அங்கே போகணும்னு. அங்கே சொல்கிறாங்க, நான் இந்த இடத்தில் இறைவனை பார்க்கிறேன், ஒரு தொழுநோயாளியின் மீது அவரை தான் நான் இறைவனாக பார்க்கிறேன்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இது எல்லாம் ஒரு வித்தியாசமான பார்வை. அந்த அன்பு கொண்ட உள்ளத்தினால் மட்டும்தான் ஒரு தொழுநோயாளியை இறைவனாக பார்க்க முடியும். அதனால தான் அவங்க அன்னை தெரேசாவாக நிற்கிறார்கள். சொல்றோம் இல்லையா, நீ கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயாக இருந்திருப்பாய், நீ கருணை உற்றதால் தான் இன்று உலகத்திற்கே தாயாக இருக்கிறாய் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் அன்னை தெரேசா. அவர்களினுடைய அன்பு இன்று வளர்த்தெடுத்தது இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவரோடு பேசுகிற போது யார் என்னன்னு தெரியாதவர்களிடத்தில் முதல்ல ஒரு புன்சிரிப்போடு ஆரம்பிக்கிறோமே, அந்த ஒரு அன்பு இருக்கிறதே. ஒருத்தரை பார்த்தோன்னே என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, உங்களை சொத்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை அதிர்ஷ்டம் கிடச்சிது, என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கிறோமா? ஒரு அன்போடு எப்படி இருக்கீங்க,
எந்த எத்தனை ஊரு? குழந்தைங்க இருக்கு? எத்தனை குழந்தைங்க இருக்கு? குடும்பம் இருக்கா? குடும்பத்தில் அன்பு இருக்கா? அதை கேட்குறோம். அதுதானே ஒரு மகிழ்ச்சி இல்லையா நடுவர் அவர்களே? அன்போடு ஒருவரிடத்து நாம் பேசுகிற போதே ஒரு மகிழ்ச்சி பரிமாறப்படுதே, கேட்கும் போதே ஒரு உறவுகளுக்குள்ளாக வருகிறோம் இல்லையா? எதையுமே கேட்காம எவ்வளோ சம்பாதிக்கிற, உனக்கு என்ன 5 டிஜிட் சேலரியா 6 டிஜிட் சேலரியா, சேலரி எவ்வளோ வாங்குற கேட்டா அது பொறாமையை உருவாக்கும். இங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க. அவரு எனக்கு 60,000 ரூபாய் அப்படின்னா 60,000 ரூபாவா? எனக்கு எல்லாமே நான் அவ்வளோ வேலை பார்க்குறேன்டா, 20,000 ரூபாய் தர மாட்டேன். அமெரிக்காவில் இருக்கானா? எத்தனை லட்சம் சம்பாதிக்கிறான்? நீ 60,000 சம்பாதிக்கிற, 80,000 சம்பாதிக்கிறியா? கேட்டு பாருங்க நடுவர்களே, உள்ளுக்குள்ள ஒரு பொறாமை வருகிறதா இல்லையா? ஒருவருடைய பணத்தை சொன்ன உடனே நான் எல்லாம் டே நைட்டு வேலை செய்யறேன்டா, 6,000 ரூபாய் தர மாட்டானுங்கடா, 10,000 ரூபாய் கொடுத்தா நான் வந்து அப்படி வேலை செய்வேன்டா. எல்லா இடங்களிலும் படிப்பும் பணமும் ஒன்றும் செய்யாது. படிப்பு தேவை இல்லை என்றெல்லாம் சொல்லல, வாழ்க்கையில் படிப்பும் தேவை. ஆனா எது இல்லாம வாழவே முடியாது. படிப்பு இல்லாதவன் கூட வாழ்றான், படிக்கவே இல்லை அப்படின்னாலுமே வாழ்றான். கர்மவீரன் காமராஜர் படித்தாரா? அத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டினாரு, அத்தனை அணைகளை கட்டினாரு. அவருடைய அறிவுக்கு படித்த இன்ஜினியரை பயந்து ஓடுறான். அத்தனை படிப்பு படிச்சவனால கூட முடியாதுங்கன்னு சொல்லதை எல்லாத்தையும் முடியுங்க, நான் சொல்றேங்க. இந்த 2 வார்த்தை தான். அது ஏன் முடியாதுங்கிற அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பார். ஏன் முடியாதுங்கிறேன், அவ்வளவுதான், முடிச்சுதான் ஆகணும். அத்தனை அணைகளை கட்டியவர் காமராஜர் அவ்வளவு பெருசா ஒன்றும் படிக்கல. அது ஞானி. அதுதான், அது உள்ளார்ந்த மக்களின் மீது கொண்ட அன்பு அத்தனை சாதனைகளை செய்ய வைத்திருக்கிறது. பெரியார் படிக்கல, ஆனா அவருடைய சிந்தனை சமூகத்தை திருத்த வேண்டும் என்ற அன்பு, அக்கறை, சமூகத்தில் புறையோடி இருக்கக்கூடிய அழுக்குகளை களைய வேண்டும், சமூகம் திருந்த வேண்டும் என்று சமூகத்தின் மீது அவர் காட்டிய அன்பும் அக்கறையும் தான் பெரியாரை நிறுத்தியது. இப்போ அன்பு எல்லா இடத்துலையும் இருக்கு. ஒரு குழந்தை நீ முட்டாள் என்று ஒரு பள்ளிக்கூடம் திருப்பி அனுப்பிய குழந்தையை உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அறிவாளியாக மாற்றியது, தாமஸ் ஆல்வா எடிசனை உருவாக்கியது யார் என்று சொன்னால் ஒரு தாயினுடைய அன்பு. ஒரு காரல் மார்க்ஸ் அவருடைய மனைவி ஜெனி இல்லை என்று சொன்னால், ஒரு மனைவியினுடைய அன்பு அங்கே இல்லை அப்படின்னு சொன்னா அத்தனை குழந்தை பணியில இறந்து கிடக்குதுங்க. அப்படி அந்த குழந்தை இறந்த போதிலும் கணவர் இது வரைக்கும் அவங்க ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. அவ்வளவு அழகுடையவள் ஜெனி. ஜெனியினுடைய அழகு, அன்பு, அவ்வளவு பணம் படைத்த ஒரு பெண்மணி. இவரை காதலித்து திருமணம் செய்தோம் என்ற ஒரே காரணத்திற்காக, இந்த மனிதருக்காகவே தன் வாழ்க்கையை தியாகம் செய்த பெண்மணி. அவரின் மீது அவர் கொண்ட அன்பினுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு உலகத்துக்கே பொருளாதாரம் கிடைத்தது. காரல் மார்க்சினுடைய அறிவு வெளிப்பட்டதற்கு காரணம் ஜெனியினுடைய அன்பு. அப்படி மனைவியாக அன்பு செலுத்தி, அம்மாவாக அன்பு செலுத்தி, பிள்ளைகளாக அன்பு செலுத்தி, சக தோழிகளாக அன்பு செலுத்தி, இந்த சமூகமே அன்பினால் பிணைக்கப்பட்ட ஒரு சமூகம். அந்த சமூகத்தில் அன்பை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, எப்படி இருப்போம்? எல்லோருமே ஒரு மெஷினாகத்தான் இருப்போம். அன்பான வாழ்க்கை அன்பு இருக்க வைத்துதான் அனைத்தையும் பிணைத்து கொண்டிருக்கிறது. அன்பு அனைத்திற்கும் காரணமானது. அன்பானது உயிர்ப்பானது, உணர்வு நிலையில் உள்ளது. அன்பு இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை இனிக்கும், சிறக்கும், வளமை பெருகும் என்று சொல்லி, ஒரு மனிதனினுடைய வாழ்வையில் எது இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாது என்று சொன்னால், அன்பு இல்லாமல் ஒரு மனிதனால் என்றுமே வாழ முடியாது என்று சொல்லி, நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமைகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தான் எல்லாம் அப்படின்னு பேராசிரியர் சத்யபிரியா மேம் வலுவான கருத்துக்களை வச்சுருக்காங்க. அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. இதில் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் அந்த லவ்ன்றது காதல். காமராஜரின் சமூக அக்கறை, காமராஜரும் காதலும். காமராஜர் எங்கடா காதலிச்சாரு அப்படின்னா, காமராஜர் தான்டா உண்மையான காதலன். மக்களை காதலித்தான், தேசத்தை காதலித்தான். அதனால் என்ன பண்ணா, அணைகளை வெட்டினா, குளங்களை தூர்வாரினா, மக்களுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுத்தான். உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்புணர்ச்சியை கொடுத்த ஒரு காதலன் காமராஜர். இப்படி இந்த அன்புக்கான வாதத்தை மிக வலுவாக பேராசிரியர் சத்யபிரியா மேம் வச்சுருக்காங்க. அடுத்ததாக பணம் என்ற அணிக்கு நம்மளுடைய திருச்சியிலேருந்து வந்திருக்கக்கூடிய அன்னலட்சுமி மேம் பணம் தான் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்க வராங்க. அவங்க என்ன மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். வாங்க மேம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து, உலகம் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக விஷயத்தில் வந்துடுறேன் சார். சமூகத்தில் வாழ்வதற்கு எது தேவைன்னு, எது இல்லாமல் வாழ முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. பணமா
அதிர்ஷ்டமா, உழைப்பா, படிப்பா, அவங்க இன்னொன்று அன்பான்னு கேட்டிருக்காங்க. பணமா, ஆ. படிப்பா, ஆ. அன்பா, அதிர்ஷ்டமா? அதிர்ஷ்டமா. இதுல நீங்க எதை நம்புறீங்கன்னு சொல்லுங்க. நான் பணத்தை நம்பி தான் வந்திருக்கேன். ஏன் தெரியுங்களா? எல்லாருமே பணத்தை நம்பி தான் வந்திருக்கோம். நான் சிரிச்சாலே சில்லறை சிதறன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஐயோ முருகா. நான் ஏன் பணத்துக்காக பேச வந்தேன் தெரியுங்களா? என் பேர்லயே லட்சுமி இருக்கு. ஐயோ அன்னலட்சுமிங்கிறதால. அன்னலட்சுமி தான் இருக்கு. சாப்பாடுமா, ஆமா. அது காசு இல்லம்மா, சாப்பாடு சோறு. அந்த சோறும் காசு கொடுத்தாதான் சார் வரும். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் காசு கொடுத்தா தான் வரும். நீங்க வீட்டுல உழ வச்சு ஆக்கினாலும் காசு கொடுத்தா தான் வரும். நீங்க விதை நெல்லை தெளிச்சாலும் அதுக்கு காசு வேணும். அதை அறுவடை பண்றதுக்கு காசு வேணும். அதை அறுவடை பண்ணக்கூடிய தொழிலாளர்களுக்கும் காசு கொடுத்தா தான் உங்க வீட்டுக்கே வந்து நெல்மணி வந்து சேரும். அப்ப எல்லாத்துக்குமே பணம் இல்லாம வாழவே முடியாது. அதனாலதான் கோமணத்துல காசு இருந்தா கோழி கூவ பாட்டு வரும்னாங்க. எங்கேயாவது அன்பு இருந்தா பாட்டு வரும்னு சொன்னாங்களா? சந்தோஷம் வரும்னு சொன்னாங்களா? வந்ததுலேருந்து வண்டியா அதிர்ஷ்டமும் போய் சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்ததா வந்து அன்புன்னு என்னமா வளைஞ்சிட்டு போயிட்டாங்க. எனக்கெல்லாம் அவங்கள மாதிரி மணிக்கணக்கா பேசி. நீங்க சொன்னதுல ஒரு இது என்னன்னா, கோமணத்துல 3 காசு இருந்தா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3 காசு. கோமணத்துல 3 காசு இருந்தா கோழி கூப்பிட பாட்டு வருமா? 3 காசு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3 காசு. 3 காசுனா என்னென்ன காசு? 3 காசுன்னா அதிகமான காசுன்னு அர்த்தம். அதான் காசு இருந்தா மட்டும்தான் விடியற் பொழுது கூட நல்லா விடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையை இருண்டு போனதாயிரும் சார். வந்ததுலேருந்து அதிர்ஷ்டம், அது படிப்பு, அப்பா அன்பு அதை விட மேலோங்கியது என்னென்னமா உருட்டு, பயங்கரமான உருட்டு. உண்மையிலே சொல்லட்டுங்களா? இப்போ இந்த அன்பு அதிர்ஷ்டத்தை தாண்டி படிப்பையும் தாண்டி பணம் தான் வாழ்க்கையில் முக்கியம்னு நான் ஏன் பேச வந்திருக்கேன்னா, எனக்கெல்லாம் மணிக்கணக்காக பேசி பழக்கமே கிடையாது. மணிக்காக பேசி மட்டும்தான் பழக்கம். ஒத்துக்கிட்டீங்க பாருங்க. இதுக்காகவே வாட்ஸ்அப் போகும்போது கண்டிப்பா ஒரு 5 ஸ்டார் சால்ட் வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் ஏன் திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் எதுக்கு வந்திருக்கேன்? பணம் தான். தமிழ் வளர்க்கவா வந்திருக்கேன்? இல்லை அன்பை உங்களுக்கு கொட்டி கொடுக்கவா வந்திருக்கேன்? இல்ல அதிர்ஷ்டம் வந்து நமக்கு வந்துடாதாங்கிற ஆசையிலேயே வந்திருக்கேன் சென்னைக்கு. MONEY தான் நான் ஒத்துக்கிறேன். ஏதோ இங்க வந்தோம், நம்ம ஜோதிடர் சார் தலைமையில பட்டிமன்றம் பேசணும், அது சிந்தனையான பட்டிமன்றம் பேச போறோம். நமக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் தர மாட்டாங்களா அப்படிங்கிற பேராசையில தான் நான் வந்திருக்கேன். மற்றவங்க எல்லாம் அப்படி சீரியஸா பேசிட்டு இருந்தாங்க. நான் ஏன் சிரிக்க பேசுறேன்? ஏன்னா பணம் என்கிட்ட நிறைய இருக்கு சார். சில்லறை கொட்டுது இல்ல, சிரிக்கும் போது சில்லறை கொட்டுது. மாசம் மட்டும் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். என் முகத்துல சிரிப்பு இல்லாம என்ன சார் பாருங்க? பாருங்க கேமராமேன் எல்லாம் கீழே குப்பை மாதிரி அள்ளிட்டு இருக்காங்க காசை. இதுல படிப்பு முக்கியம்னு சொல்லி அடுத்தது வந்து பேச வராங்க, தணிகை வேலன் பேச வராங்கல்ல. நடுவர் அவர்களே, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சொல்லுங்க. நான் நிறைய படிச்சிருக்கேம்மா. இந்த ஜோசியத்துல நிறைய படிச்சிருக்கேன், PhD எல்லாம் பண்ணிருக்கேன். உங்க அப்பா உங்களை என்ன படிக்க வச்சாரு? இன்ஜினியரிங் படிக்க வச்சாரு. இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்கல்ல. ஆனா இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஜோசியம் பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான் சொன்னாங்க, டாக்டருக்கு படிச்சா டாக்டர் ஆகலாம், நர்ஸுக்கு படிச்சா நர்ஸ் ஆகலாம், டீச்சருக்கு படிச்சா டீச்சர் ஆகலாம், இன்ஜினியரிங் படிச்சா உங்களை மாதிரி என்ன வேணாலும் ஆகலாம். இதெல்லாம் ஒத்துக்கிறேன். அதுக்கு நீங்க தான் மிகச்சிறந்த உதாரணம் சார். நீங்க சரிங்களா? நீங்க படிச்ச படிப்பு உங்களுக்கு வாழ்க்கைக்கு உங்களுக்கு பிடித்தமான ஒன்றா இருந்துச்சுன்னா, வாழ்க்கைக்கு ஆதாரமா இருந்ததுன்னா, நீங்க எதுக்கு கையை நெட்டி ஜோசியம் பார்க்கறதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்குறேன். முதல்ல வந்து அதிர்ஷ்டம்னு பேசிட்டு வந்தாங்கல்ல, அதுக்கு ஏன் அதிர்ஷ்டம்னு பேர் வந்துச்சு தெரியுங்களா? அது இஷ்டத்துக்கு வரும், அது இஷ்டத்துக்கு போகும். அது எங்க வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய இடத்துல கரெக்டா வரும். அது வரைக்கும் உட்கார்ந்து வாசல்லே காத்துட்டு இருப்பாங்க. அதுதான் சார் அதிர்ஷ்டம். அடுத்ததான் அன்பு வழியுது. திருச்சில இருந்து பஸ் ஏறும்போதே நடுவர் ஒரு குத்துணும்னு ஒரு முடிவோட தான் பஸ் ஏறுறது. ஐயா, பஸ்ல ஏறும்பொழுது கூட என்கிட்ட 1 கிலோ அன்பு இருக்குயா, எனக்கு கோயம்பேடு வரைக்கும் ஒரு டிக்கெட் கொடுங்கன்னா கண்டக்டர் கொடுத்துருவாரா? 1 ரூபா சில்லறதுனால 1 மணி நேரம் திட்டுறாரு கண்டக்டர். இதுல அன்புதான் பெரியது, அன்புதான் பறந்தது. போய் ஒவ்வொரு பஸ்லையும் பாருங்க, 1 ரூபா சில்லறதுனா என்ன பாடுபடுறோம்னு எங்களுக்கு மட்டும் தானங்க தெரியும். உண்மையே சொல்லணும்னா வள்ளுவர் அவங்களுக்கு மட்டும்தான் எடுத்து கொடுத்தாராம். அன்பிற்கும் உண்டோ அடை குந்தால் ஆர்வலர், அந்த மாதிரி ஒரு திருக்குறளை மட்டும் தான் படிச்சுட்டு வந்திருக்கு போல இருக்கு. அதையும் தாண்டி வள்ளுவர் எங்களுக்கும் வச்சிருக்கார். அந்த 3 அதிகாரத்துல முதல் அதிகாரம் பொருள் அதிகாரமா, அறம். அடுத்ததா இன்பத்துப்பால் வச்சிருக்கிறாரு. இந்த அறமோ அந்த குடும்பமோ நல்லா இருக்குன்னா நடுநிலைமையா இருக்கக்கூடிய பொருளாதாரம் இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த பொருளுக்கு உண்டான திருக்குறளை நடுநிலைமையா வச்சாரு வள்ளுவர். அதனால தான் அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகலைம்னாங்க. அடுத்ததான் அந்த அம்மா சொன்னாங்க, கடவுளே வந்து அன்பு இருந்தா நமக்குள்ள வந்து உட்காந்துக்கு வரான். ஏன்னா அந்த அம்மா வில்லேஜ் விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. காசு இருந்தா நம்மளே போய் கடவுள் பக்கத்துல உட்காரலாம். அது அந்த அம்மாவுக்கு புரியுது. அதை நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன பண்ணேன்னா, கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போகும்போது அந்த கியூல பெருசா நின்றுட்டு இருந்துச்சு. நின்றுட்டு இருந்தோடனே நான் என்ன பண்ணேன்னா, பார்த்தேன் என்ன விட மாட்டேங்கிறாங்க உள்ள. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, வேணும்னே ஒரு 200 ரூபா நோட்டை எடுத்து கையில வச்சுக்கிட்டேன். சரி, கையில வச்சோன்னு கொஞ்ச நேரம் ஐயர் கிட்டக்க வான்னு கூட்டிக்கிட்டாரு. அப்ப அந்த பணம் உள்ள கூட்டிட்டு போச்சு. நான் உணர்ந்தேன். அதை நான் ஒத்துக்கிறேன். உன் பக்கம் இந்த நேரத்துல உணர்ந்தீங்களே.
கடவுளே பாருங்க, எந்த கடவுள் வருமானம் அதிகமாக இருக்கோ அந்த கடவுளுக்கு கூட்டம் அதிகமாக போகுது சார். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வரக்கூடிய கூட்டத்தை விட, வைகுண்டத்துக்கு வரக்கூடிய கூட்டத்தை விட ஏன் திருப்பதிக்கு அதிகமாக கூட்டம் போகுதுன்னா, ஏன்னா அவர் தான் பணக்கார கடவுள். பணக்கார உலகத்திலே 2வது பெரிய பணக்கார கடவுள். பணம் எங்கே அதிகமாகுதுன்னு எல்லா கடவுளையே எல்லாம் பிரித்து வச்சு, நீ ஆந்திராவுக்கு எடுத்துக்க, இது தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கன்னு கடவுளே பிரித்து வச்சுருக்காங்க. கடவுளை கூட எல்லை பிரித்து வைக்கிறது பணம் தாங்க. அப்போ மனுஷனுக்கு என்ன வாழ்க்கையில் எது தேவைன்னா, நிச்சயமாக பணம் மட்டும்தான் தேவை. இப்போ நீங்கள் வாழுங்க, படிச்சிருக்கீங்க, ஜோதிடம் பார்க்குறீங்க, நல்லா உழைக்கிறீங்க, எல்லாத்துலேயும் சிரிக்க 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 பேசுகிறீங்க, அன்பு காட்டுறீங்க. நல்லா பாருங்கள், உங்கள் கையில் 10 பவுன் பிரேஸ்லெட் இருக்குது. அது வேற உனக்கு உறுத்திச்சா? 10 பவுன் பிரேஸ்லெட் இருக்கு. 10ஆவதுக்கு வெள்ளியில ஒரு காப்பு ஒன்று போட்டிருக்கீங்க. முருகர் கொடுத்தாருப்பா, நான் கொடுக்கலப்பா. முருகர் கொடுத்தாரு. உழைச்சேன், கஷ்டப்பட்டு பொழுதுனிக்கும் வந்து ராசி பலன் பேசுறேன், அதுக்கப்புறம் வந்து ஜாதகம் சொல்றேன், கத்துறேன், கொடுத்தாரு முருகர். எதுக்காக? எல்லாத்துக்கும் அன்பு செலுத்தணுங்கிறதுக்காக ஜோசியம் பாக்குறீங்க? வெளியே சொல்லக்கூடாது. இல்ல இல்ல, காசு வாங்கிட்டு தான் பாக்குறேன். தல அஜித் மாதிரி காதுல தங்கத்துல கடுக்கம் போட்டிருக்கீங்க. போட்டிருக்கேன் ஒத்துக்கிறேன். 2-3 விரல்லையும் நீங்க மோதிரம் போட்டிருக்கீங்க. இத்தனை பொருளும் அன்பால சம்பாதிச்சீங்களா, அதிர்ஷ்டத்தால சம்பாதிச்சீங்களா, பணத்தால சம்பாதிச்சீங்களா? உழைச்சமா பணம் வந்தது, பணத்தால சம்பாரிச்சோமா? பணத்தால தானே. உழைச்ச பணம் வந்தது, பணத்தால சம்பாரிச்சோம். சார், நீங்க இந்த மாதிரி பல இருந்தா மட்டும்தான் கட்டுன மனைவி கூட மதிப்பாங்க. மனுஷனுக்கு வாழ்க்கையில மனுஷனுக்கு வாழ்க்கையில 2 பிரச்சனை தான். ஒன்னு பொருளாதாரம், இன்னொன்னு பொருந்தாதாரம். பொருந்தாதாரமா? ஆமா, பொருந்தாதாரம். ஓகே, பணம் இருந்தா பொருந்தும், பணம் இல்லைன்னா பொருந்தாம போயிடும். இந்த உலகத்தையே ஆட்டி படைக்க 3 எழுத்து மந்திர சாவியை தெரியுங்களா? பணம் மட்டும்தாங்க. பணம் இருந்தா மட்டும். இதனாலதான் நீங்க வந்து இந்த பணம் 3 எழுத்து, மனைவி 3 எழுத்து, அப்படியா அது கணக்கு? பணம் சொல்லி பாருங்களேன். பணம் 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 நம்மகிட்டே இருக்கும். பணம். இந்த அன்பு பாக்கெட்ல ஒரு 5000 ரூபாய் வந்த மாதிரி இருக்குமா? இருக்குல்ல சார். உண்மையிலேயே வில்லேஜ் விஞ்ஞானி மட்டும் கிடையாதுங்க. இந்த உலகத்திலே சிறந்த விஞ்ஞானி யார் தெரியுங்களா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவா? ஐன்ஸ்டீனா? தாமஸ் ஆல்வா எடிசனா? கிடையாது. உலகத்திலே மிகச்சிறந்த விஞ்ஞானி யார் தெரியுங்களா? டெய்லர் தான். ஏன் தெரியுங்களா? இப்போ உங்களுக்கு இடது கை பக்கம் தான் பாக்கெட் வச்சிருக்காங்க இல்லையா? எல்லா ஆண்களுக்குமே இடது கை பக்கம் தான் பாக்கெட் வச்சிருப்பாங்க. இதையும் இடது பக்கம் தான் இருக்கு. நம்ம பாக்கெட்ல பணம் நிறைய இருந்தா இதயம் லேசா இருக்கும் சார். அதனால வைக்கிறேன். அப்ப பாக்கெட்ல லேசா இருந்தா இதயம் கனமா இருக்குறத சொல்லி கொடுத்ததே டெய்லர் தான் சார். புது பாயிண்ட்ப்பா, நேயர்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஐன்ஸ்டீனோ, எடிசனோ, அதுக்கப்புறம் வந்து அவங்கெல்லாம் விஞ்ஞானி இல்லை, டெய்லருங்க தான் விஞ்ஞானி. பெருமைப்பட்டு கொள்ளுங்க நம்ம டெய்லர் கலைஞர்கள்லாம். உண்மையா? அன்னை தெரசா அவர்கள்லாம் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. அன்னை தெரசா அவர்கள் அதே மாதிரி அறக்கட்டளையை வச்சு எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்காக எத்தனை பணக்காரர்கள்ட்ட போய் கையேந்தி நின்னாங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லியிருக்க மாட்டாங்களா? அப்படி சொல்லுவாங்களா? எத்தனையோ பணம் கொடுக்கக்கூடிய வள்ளல்கள் வந்து அன்னை தெரசா அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டியதுனால தான் இன்னைக்கு அவர்களை கூட அன்னை தெரசான்னு சொல்ல வரோம் இல்லையா? யாருமே பொருளாதாரத்தில் உதவி செய்ய வரலன்னு சொன்னா இன்னைக்கு அன்னை தெரசாங்கிற ஒரு பேரையே நம்ம எல்லாருமே மறந்துருப்போம் சார். ஒத்துக்கிறேன். ஏன்னா அன்னை தெரசா என்ன பண்ணாங்க, கொல்கத்தா வீதியில வந்து போய் அனாதைகளுக்கு உதவி செய்யணும் கையேந்துறாங்க. கையேந்தும் போது என்ன பண்றாங்கன்னா, இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குல்ல, அது என்ன பண்ணுது, எச்சு துப்பிடுது. கையில எச்சு துப்புனோடனே இது தொடச்சிக்கிட்டு எச்சு துப்புறலாம் வேணாங்க, காசு கொடுங்கன்னு திருப்பி கேட்டாங்க. எச்சில எனக்கு கொடுங்க, காசு கொடுங்க அப்படின்னு திருப்பி கேட்டாங்க இல்லையா? எச்சில பரவாயில்ல, நீங்க எனக்கு காசு கொடுங்க, பிள்ளைகளை காப்பாத்துனாங்க. அப்ப காசு தானே மெயின். அதுதானே நீ சொல்ற. உண்மையை சொல்லட்டுங்களா? இப்போ உங்களுக்கு எத்தனையோ உறவுக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு உறவுக்காரங்களை ஏமா இந்த நேரத்துல ஞாபகப்படுத்தணும்? ஐயோ, அதான் அன்பு தான் பெருசு. நீங்களே சிங்சா போட்டீங்களேங்கய்யா. இப்போ நம்ம உறவுக்காரவங்கல்ல பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் கேட்குறேன், என்னைக்காவது யாராவது நம்ம சொந்தக்காரவங்க பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்கன்னா நாம அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகும் பொழுது மொய் நோட்டை எடுக்காம நான் போய் மொய் செஞ்சேன்னு சொன்ன யாராவது ஒருத்தர் ஆளை காமிங்க பார்க்கலாம். அவர் 50 ரூபா செஞ்சிருந்தா அவங்களுக்கு 1 ரூபா போட்டு 51 ரூபாயா செய்வோம். 100 ரூபா செஞ்சிருந்தா ஒத்துக்கிறேன். என் பொண்டாட்டி என்ன பண்ணா, ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு. ஃபங்க்ஷன் வந்தோடனே என்னங்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னா, கிளம்பிட்டேன். அந்த மொழி கவரை எடுத்துட்டு வா. என்னன்னு ஃபர்ஸ்ட் மொழி நோட்டை எடு பீரோல இருந்து. உங்க அம்மா இறந்தப்ப எத்தனை பேர் செஞ்சாங்க, உங்க அப்பா இறந்தப்ப எத்தனை பேர் செஞ்சாங்க, லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட் படி நீ செய்ய. அந்த லிஸ்ட்ல அவங்க பேர் இருக்கா பாரு. அவங்க ஒரு 500 ரூபா போட்டிருந்தா மேல ஒரு 100 ரூபா சேர்த்து வை அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்கல்ல. சொன்னாங்க.
படிக்காம வாழ்க்கையில சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இருக்காங்க, கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இருக்காங்க, தந்தை பெரியாரை பத்தி சொன்னாங்க, கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பத்தி சொன்னாங்க. படிக்காமல் இந்த பாரினிலே வாழ்ந்தவர்கள் 1000 பேர் இந்த நாட்டில் இருக்காங்க. ஆனால் பணம் இல்லாமல் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்ந்தவர்கள் யாராவது ஒருத்தரை நம்ம கை நீட்டி காமிச்சிட முடியுமா? ஒரே ஒரு விஷயம், ஏன் பணம் இல்லாமல் வாழ்க்கையில நிம்மதியா வாழ முடியாதுன்னு சொன்னா, அந்த நிம்மதி அப்படிங்கிற வார்த்தையில கூட முதல் எழுத்து பாருங்க நீ, கடைசி எழுத்து பாருங்க தீ. நிதி என்கின்ற சொல் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில நிம்மதிங்கிறது வருங்கிறது அந்த வார்த்தையிலே அடங்கியிருக்குன்னு சொன்னா, பணம் இல்லாம வாழ்க்கையில வாழவே முடியாது சார். அரசு பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்கள். தனியார் பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். அதில் பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பணக்காரர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு பணம் தான் வாழ்க்கையின் நிலை என்னன்னு நிர்ணயிக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் எல்லாமே எங்ககிட்ட அன்பு நிறைய இருக்கு, எங்களை மாதிரி பணி புரியாமல் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் பண்ணுங்கன்னு போராட்டம் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பா சந்தோஷமா ஏத்துட்டு இருப்பேன். அன்புதான் வாழ்க்கையில முக்கியம்னு. பரவாயில்ல, எங்களுக்கு ஏதோ நீட் எக்ஸாம் எழுதாம டெட் எக்ஸாம் எழுதாம எங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு, அதே மாதிரி அதிர்ஷ்டமா அவங்களுக்கு வேலை கிடைச்சா பரவாயில்லன்னு அவங்க கையெடுத்து கடவுளை பார்த்து கும்பிட்டா அதிர்ஷ்டம் தான் வாழ்க்கையில தேவைன்னு நான் பேசியிருப்பேன். இன்னைக்கு வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் முதற்கொண்டு, வேலையை முடிச்சுட்டு ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் முதற்கொண்டு எல்லாருமே எங்களுக்கு ஓய்வூதியம் வேணும்னு போராடுறாங்க. எங்களுக்கு இன்னும் ஊதியத்துல எங்களுக்கு அதிகப்படுத்துங்கன்னு சொல்லி போராடுறாங்கன்னு சொன்னா, படிச்சவங்க கூட இன்னைக்கு ஊதிய உயர்வு வேணுங்கிற பணத்தை நோக்கி தான் இன்னைக்கு வாழ்க்கையை நகர்ந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு பணம் என்கின்ற வார்த்தை இல்லாமல் யாராலுமே நிம்மதியா வாழவே முடியாதுங்க. படிச்ச இளைஞர்கள்லேருந்து முதியோர்கள் வரை எல்லோரும் கடவுளிடம் கேட்பது, எனக்கு நிறைய செல்வத்தை கொடு, நான் சந்தோஷமா வாழணும்னு தான் கேட்கறாங்களே தவிர எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடு, அன்பை கொடு, நிறைய படிப்பை கொடுன்னு யாருமே கேட்கறதே கிடையாது சார். ஏன் தெரியுங்களா? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கூட எழுதி போட்டிருப்பாங்க தள்ளுன்னு கதவுல. அங்கே வேலை கிடைக்கணும்னா பல லட்சத்தை லஞ்சமாக தள்ளுனா மட்டும்தான் அடுத்ததாக கதவுல எழுதியிருக்கோம், இழுன்னு எழுதியிருக்கோம். நீ 3 லட்சம் 4 லட்சம் லஞ்சமாக பணத்தை கொடுத்தினா நீ படித்த படிப்புக்கான வேலையை தன்னால் நீ இழுத்துட்டு போகலான்னு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எழுதி போட்டுருக்காங்க. இதுமேல போனால் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் தெரிஞ்சுக்கணும் சார். கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் தள்ளு இழுங்கிறதுக்கு தான் அர்த்தங்கிறது நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. படிக்கிறதுக்கும் பணம் தேவை, வேலை அரசு வேலை வாங்குறதுக்கும் பணம் தேவை. அப்படியே அரசு வேலை வாங்கினாலும் நல்ல பொண்ணை கட்டுறதுக்கு அதுக்கும் பணம் தேவை. நீங்க பணக்காரரா இருந்தா மட்டும்தான் நிறைய பெண்கள் நான் அவரை கட்டிக்கிறேன் இவரை கட்டிக்கிறேன்னு சொல்லி போட்டி போட்டு வருவாங்களே தவிர உங்ககிட்ட பணம் இல்லைன்னா ஒரு பொண்ணு கூட பக்கத்துல வர மாட்டாங்கன்னு 90s கிட்ஸ் பசங்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அவங்களுக்கு தான் பணத்தோட அருமை என்னன்னு தெரியும் சார். ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் நிறைவு பண்றேன். சேலம் சவுத் கேட்டுன்னு ஒரு ஹோட்டல் இருக்கு சார். அந்த ஹோட்டல்ல நாங்க சாப்பிட போகும்போது, பட்டிமன்றத்துக்காக போகும்போது எங்களுக்கு சாப்பாடு பரிமாறின அந்த சர்வ் பண்ணவர் எங்களுக்கு வந்து அன்பா பரிமாறினார். எல்லாத்தையும் கேட்கும் போதெல்லாம் உடனடியாக வேகமாக ஓடி வந்து எடுத்து வச்சார். ஆனால் அவர் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப படித்த ஒரு மாதிரி தெரிஞ்சார். நல்ல பேண்ட்டு ஷர்ட்டு இன் பண்ணி பார்க்கறதுக்கு கலெக்டர் ரேஞ்சில் இருந்தார். நான் இருந்தாலும் எனக்கு இவரை பார்த்தா சர்வ் பண்ணுற ஒரு மாதிரியே தெரியலையேன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு கேட்டேன், நீங்கள் இந்த ஹோட்டலோட மேனேஜரா இல்லை இந்த ஹோட்டலோட ஓனரா சார்? இவ்வளோ நீட்டாக இருக்கீங்க, இவ்வளோ டீசெண்டாக இருக்கீங்க, எங்களுக்கு பார்த்து கவனிக்கிறீங்களேன்னு சொல்லி கேட்டப்போ அந்த மனிதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மேடம், நான் ஹோட்டல் மேனேஜர்லாம் கிடையாது மேடம், நான் வந்து ஒரு நூலகத்தில் நூலகராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்ட் டைமாக 4 மணிலேருந்து அங்கே நூலகத்தை முடிச்சுட்டு பார்ட் டைமாக 4 மணிலேருந்து வந்து கிளம்பி 11 மணி வரைக்கும் இந்த ஹோட்டலில் நான் சர்வராக வேலை பார்த்து அதுக்கப்புறம் தான் என் வீட்டுக்கே நான் திரும்பி போவேன். இன்றைக்கி நான் அப்படி சம்பாரிச்சா மட்டும்தான் என் குடும்பத்திலேயே வாழ்க்கையில் சந்தோஷமாக எல்லாருமே இருக்க முடியும்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் தந்தையானவன் ஹீரோவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அவருடைய பேங்க் பேலன்ஸ் 0வாக இல்லாமல் இருந்தால் மட்டும்தாங்க வாழ்க்கையில் ஒரு கணவனுக்கு கூட மதிப்பு கிடைக்கும்னு சொன்னால், அப்பா என்பது 3 எழுத்து, அம்மா என்பது 3 எழுத்து, தம்பி என்பது 3 எழுத்து, தங்கை என்பது 3 எழுத்து, பேரன் என்பது 3 எழுத்து, பேத்தி என்பது 3 எழுத்து, தாத்தா என்பது 3 எழுத்து, பாட்டி என்பது 3 எழுத்து. இவை அனைத்தும் சேர்த்து வருகின்ற உறவு 3 எழுத்து, உறவால் வருகின்ற பாசம் 3 எழுத்து, பாசத்தால் விளைகின்ற அன்பு 3 எழுத்து, அன்பால் விளைகின்ற நேசம் 3 எழுத்து, நேசத்தால் விளைகின்ற காதல் 3 எழுத்து, காதல் கைக்குடினால் வரக்கூடிய வெற்றி என்பது 3 எழுத்து, கைகூடவில்லை என்றால் வரக்கூடிய தோல்வி என்பது 3 எழுத்து, தோல்வியின் உச்சத்தால் பிரியக்கூடிய உயிர் 3 எழுத்து, உயிர் பிரிவதால் வரக்கூடிய வேதனை 3 எழுத்து. இது இந்த கவிதையை இந்த நேரத்தில் சொன்னால் எப்படி இருக்குமோ இருக்காத என்ற கவலை 3 எழுத்து. இது என்னுடைய கவிதை என்றால் அதுவும் 3 எழுத்து, அருமை என்று கைத்தட்டி ரசித்தால் அதுவும் 3 எழுத்து, மொக்கை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அதுவும் 3 எழுத்து, என் முத்தான தமிழ் 3 எழுத்து. இத்தனை உறவுகளும் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று சொன்னால் பணம் என்ற 3 எழுத்தால் தான் முடியும், துட்டு என்ற 3 எழுத்தால் முடியும் என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூச்சுடாம பேசி
பணம் என்ற அணியை தூக்கி நிறுத்திட்டாங்க. பணம் என்பது ஆதி மனிதன் என்ன பண்ணான்னா பணத்தை கையாளலை, அவனுக்கு அது தெரியாது. அப்போல்லாம் பணம் இல்லை. அப்போ என்னாச்சுன்னா பண்டமாற்று முறைகள் இருந்துச்சு. அரிசியை கொடுத்து பருப்பை கொடுத்தான், அதுக்கடுத்து உப்புக்கு புளி கொடுத்தான், இப்படியாக பண்டமாற்று முறை இருந்துச்சு. அதுக்கடுத்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறையிலேருந்து நாணயங்கள் உருவாச்சு. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நாணயங்கள் உருவாச்சு. அந்த நாணயங்கள் அடித்து நாணயங்கள்னு கொடுத்தான். நாணயம் கரெக்டான நேரத்துக்கு கொடுக்கணும், கரெக்டான நேரத்துக்கு வாங்கணும் அப்படிங்கிறத நாணயம்னு பேர் வச்சு நாணயங்களை கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உலோகங்களுக்கு தட்டுப்பாடு வந்துருச்சு. தட்டுப்பாடு வந்தோடனே அதுக்கப்புறம் வந்து பேப்பர் முறைக்கு வந்தால் பேப்பரில் வந்து நோட்டு அடித்து இப்போ வந்து பணம் என்று புழக்கத்தில் இருக்குது. இந்த பணம் இல்லாமல் எதுவுமே இயங்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை மிக வலுவாகவும் உறக்கவும் அதே சமயத்தில் ரொம்ப நகைச்சுவையாகவும் நமது அன்னலட்சுமி மேம் சொன்னாங்க. அதற்கடுத்து நம்ம அணியில் வந்து படிப்பு என்று பேசுவதற்காக கடலூரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கவிஞர் தணிகைவேலன் அவருடைய கருத்துக்களை இப்போ இது எல்லாம் தாண்டி படிப்பால் தான் எல்லாம் சாதிக்க முடியும், கல்வியே மிக சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக அடிச்சு ஒரு அதிகாரத்துக்கு வா, நீ அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு மற்றவன் செஞ்சதை நீ யாருக்கும் செய்யாம இரு அப்படின்னு சொல்லுவாங்க. விளிம்பு நிலை மக்களின் ஒரே பிடிமானம் அவர்கள் வாழ்க்கையில் இருப்பதே கல்வி தாங்க. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையை ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாத்தையும் இழந்துட்டான்னு வச்சுங்க, அவன் அதிர்ஷ்டத்தன்மை காத்துக்கிட்டு இருப்பானா? பணம் யாராவது கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக கையேந்தி நிற்பானா? எல்லாவற்றையும் இழந்து விட்டு ஒருவன் இருக்கும் பொழுது அவனுக்கு இருக்கின்ற ஒற்றை நம்பிக்கை, ஒற்றை ஒளி, அதுதான் படிப்பு. என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. வந்து உட்காந்தவங்க பூரா அதிர்ஷ்டம் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், பணம் இருந்தால் ஜெயிச்சிடலாம். அனலட்சுமி பணம் நல்லா வீடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அனலட்சுமி இத்தனை லட்சத்தில் வீடு கட்டி வச்சுருக்காங்களே திருச்சியில் அப்படின்றதுனால அவங்களுக்கு பெருமையாக இத்தனை கல்லூரிகளுக்கு அனலட்சுமியை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அத்தனை கல்லூரிகளில் இருக்கின்ற மாணவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஏதாவது ஒரு நல்ல கருத்தை படித்த அன்னலட்சுமி படிக்கின்ற மாணவர்களுக்கு சொல்லுவாங்க. அப்படின்றதுனால தான் பணக்கார அன்னலட்சுமியாவை கூப்பிட்டாங்க. யோசிச்சு பேசணும் சார். அப்படின்னா திருச்சியில் பல பேர் இருக்காங்களே பணக்காரங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கணும் சார். அன்னலட்சுமி கூப்பிடுறாங்க. நான் மட்டும் இல்லை சார், சின்ன வயசில் என் பாட்டியே சொல்லுவாங்க சார், கல்வி என்பது மட்டும்தான் அழியாத செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளவோ பெரிய சபைகள் அந்த காலத்தில் இருந்தே அரசவையில் கூட படித்தவர்களைத்தான் அரசன் முன்னே உட்கார வைத்து விட்டு செல்வந்தர்கள் எல்லாம் அடுத்த நிலையில் தான் அரசனே வச்சுருந்தான். ஏன்னா படித்தவன் தான் ஒரு நாட்டை காப்பாற்றுறது எப்படின்றத சொல்லுவான்றது அரசனுக்கு தெரியும். அரசனுக்கு தெரிஞ்சது அன்னலட்சுமிக்கு ஏன் தெரியல அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி சார். ஒரு டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு ஒன்று வருது. ஒரு முடிவை வாழ்க்கையில் எடுக்க வேணும். அதிர்ஷ்டத்தை நம்பி ஒரு முடிவை எடுக்க முடியுமா? பணத்தை நம்பி ஒரு முடிவை எடுக்க முடியுமா? வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தான் கற்ற கல்விதான் ஒருவனுக்கு உறுதுணையாக இருக்குமே தவிர பணமோ அதிர்ஷ்டமோ இருக்கவே இருக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான விஷயம் சார். இந்த பொருளாதார சுதந்திரம்னு ஒன்று இருக்குது நடுவர் அவர்களே. பொருளாதார சுதந்திரம் யாருக்கு இருக்கும்? நிறைய பணம் வச்சுட்டு அவன் நிறைய செலவு பண்ணுவான், அதனால் அவனுக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட முடியுமா? இருக்காது, கிடையாது. அவருக்கு நிறைய அதிர்ஷ்டம் இருக்குது, போகிற வழியில் பூரா அவருக்கு வெறும் 500 ரூபாய் கட்டாதான் கையில் கிடைக்கும் அப்படின்றதுனால அவருக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்குன்னு அர்த்தமா? கிடையாது. எவன் ஒருவனிடம் கல்வி இருக்கின்றதோ அவனிடம்தான் பொருளாதார சுதந்திரம் இருக்கும். பொருளாதார சுதந்திரம்னா என்ன தெரியுமா? தான் கிட்ட இருக்கிற செல்வத்தை வச்சுக்கிட்டு அதை எப்படி சரியான முறையில் செலவழிக்கணும், அதை எப்படி சரியான வகையில் வாழ்க்கைக்கு பயன்படுற வகையில் மாற்றிக்கணும் அப்படின்றத கல்வி மட்டும்தான் சார் ஒருத்தனுக்கு கற்றுக் கொடுக்கும். தான் வாழணும் அப்படின்னு சொன்னால் பணம் போதும் சார். தான் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, வாழனாலும் பரவாயில்லன்னா அதிர்ஷ்டம் போதும் சார். ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கணும்னா கல்வியால் மட்டும்தான் சார் முடியும். பணம் அதிர்ஷ்டம் எல்லாம் சுயநலத்தை சார்ந்தது. கல்வி என்பது மட்டும்தான் ஒரு சமூக மாற்றத்தை சார்ந்தது சார். நீங்கள் எங்கே நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கீங்களா நடுவர் அவர்களே? போயிருக்கீங்க இல்லையா? நீங்கள் வெளிநாடுகளுக்கு போயிருப்பீங்க, வெளியூர்களுக்கு போயிருப்பீங்க. எல்லா இடத்துலையுமே சபையில் மரியாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவான், பணம் இல்லை அப்படின்னு வச்சுங்களேன் அப்படியே மாற்றி பேசுவான், அந்த மரியாதை இருக்காது. ஒருத்தவன் அதிர்ஷ்டம் வந்து நிறைய செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு, செழிப்பாக இருக்கான்னா அப்போ ஒரு மரியாதை கொடுப்பான். அவங்ககிட்டயே அந்த ஹீரோ பெரிய ஸ்டாராக இருக்காரு மதிப்பாங்க. நாளைக்கே 4 படம் ஊற்றிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மதிக்க மாட்டேங்க, அதிர்ஷ்டம் போச்சே சார். இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில், சினிமா இண்டஸ்ட்ரியில் அதுதான் நிதர்சனம்.
ஃபஸ்ட்டு படம் ஹிட்டு கொடுப்பாங்க, அடுத்த படம் ஹிட்டு கொடுப்பாங்க, அடுத்த படம் நேராக அவங்க கூட இருந்தவங்களெல்லாம் விட்டுட்டு இருக்கிறதுலே ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் எடுப்பாங்க, படம் ஃப்ளாப் ஆகிடும், கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிடும். அப்படி ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் அவனை மதிக்காமல் போயிடுவாங்க. பணம் இருந்தால் ஒரு மாதிரி, பணம் இல்லாவிட்டால் ஒரு மாதிரி, அதிர்ஷ்டம் இருந்தால் ஒரு மாதிரி, அதிர்ஷ்டம் இல்லாவிட்டால் ஒரு மாதிரி. ஆனால் எப்பொழுது ஒருவனிடம் கல்வி என்கின்ற ஒன்று வந்து சேர்கிறதோ அப்பொழுது அவனுக்கு கிடைக்கின்ற மரியாதை அவன் வாழும் வரை, ஏன் அவன் இறந்த பிறகு கூட கல்லறையில் அவன் பெயருக்கு பின்னால் வருவது அவனுடைய பணத்தின் மதிப்பு கிடையாது, அவனுடைய அதிர்ஷ்டத்தின் மதிப்பு கிடையாது. தனிகை வேலை நாளை இறந்தால் கூட அவனுக்கு பின்னால் போடுவது பிடெக் ஐடி அப்படின்றதான் போடுவாங்களே தவிர செத்த பிறகும் கூட ஒருத்தவங்க கூட வர்றது அவனுடைய படிப்பு மட்டும்தான் சார். ஆமாம், ஆசிரியரும்பாங்க. இப்போ அம்பேத்கர் வந்து எல்லாரும் இந்த நிமிஷம்லேயே கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா அவருடைய படிப்பும் அவர் எழுதிய அந்த சட்டமும் நிதர்சனமான உண்மை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் சின்ன வயசில் இருக்கும்போது அவர் போயிட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறாரு, அம்மா ஸ்கூலில் இவங்கெல்லாம் கீழே இவங்கெல்லாம் மேலே அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் யாருமா சொல்கிறா அப்படின்னு. அதெல்லாம் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏம்மா புத்தகத்திலே அப்படிலாம் எழுதியிருக்கு? ஆமாப்பா, ஒரு புக்கில் தான் எழுதியிருக்கு, இவங்கெல்லாம் கீழே இவங்கெல்லாம் மேலே அப்படின்னு சொல்லி. அப்போது சிறுவனாக இருக்கிற அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறாரு, நான் பெரியவனானது ஒரு புத்தகம் எழுதுவேன், அந்த புத்தகத்தில் இவர்கள் கீழ் இவர்கள் மேல் என்றெல்லாம் எழுத மாட்டேன், எல்லோரும் சமம் என்று எழுதுவேன் அப்படின்னு சொன்னார். சொன்னதோடு இல்லாமல் அவர் கற்ற கல்விதான் அவர் பெரியவனானதும் அவர் எழுதிய புத்தகம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இந்த இந்தியாவின் ஒட்டுமொத்த தலையெழுத்தையை மாற்றியது என்று சொன்னால் கல்வி என்கின்ற ஒற்றை ஆயுதத்தை கொண்டு இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றி அமைத்தார். ஆமாப்பா, இப்போ வந்து உங்களுடைய கருத்துக்களை நானும் கொஞ்சம் உள்ளே வரேன். ஏன்னா இன்றைக்கி உலகமே நம்ம வந்து கையில் வச்சுருக்கோம்னா அதுக்கு கூகுள்னு ஒன்று இருக்குது. இந்த கூகுளுடைய சிஇஓ யார்? சுந்தர் பிச்சை. அவர் கற்ற கல்வி தான் உலகத்தையே அவர் ஆள வைக்குது. ஒரு சாஃப்ட்வேரில் வந்து உலகத்தையே அவர் கட்டி ஆள்றாரு இந்த கூகுளுடைய சிஇஓ. அந்த கருத்துக்கு நான் உள் வாங்குறேன். நடுவர்களே, நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க இல்லையா, அன்னலட்சுமி கிட்டையும் கொஞ்சம் சொல்லி வைங்க. கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அவங்க அப்பா பண்ணையார் கிடையாது, 10 ஏக்கருக்கு ஓனர்லாம் கிடையாது. அவர் படித்த கல்வி தான் அவரை கொண்டு போய் இன்றைய உலகத்தின் உச்சாணி கொம்பில் உட்கார வைத்திருக்கிறது என்று சொன்னால் கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனை உயர்த்தி பிடிக்கும். உங்களுக்கு கல்வி என்பது ஒரு பாதுகாப்பு அரண் சார். நீங்கள் எல்லாத்தையும் வச்சு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது. மிகப்பெரிய செல்வத்தை வச்சு உங்களை பாதுகாத்துக்க முடியுமா? முடியாது. இந்த குங்கும போட்டு கவுண்டர்னு ஒரு படம் வந்திருக்கும். இந்த கல்வியோட முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்காகவே அந்த படம் நீங்கள் வேணால் யாராவது போட்டு பாருங்கள். அவங்க சத்யராஜோட அப்பா படிக்கலைங்கிறதால அதெல்லாம் சொத்துலாம் போயிடும். அது தன்னோட பையனை படிக்க வைக்கிறதுக்காக ஜவுளிகளில் வேலை செஞ்சு என்னென்னமோ கோல்மாலாம் பண்ணுவார். அது மாதிரி அந்த படிப்பது முக்கியத்துவத்தை நான் உணர்றேன், உங்களோட பேச்சில் வந்து உணர்றேன் நான். கல்விதான் ஒருவனுக்கு மிகப்பெரிய அரணாக எப்பொழுதும் இருந்து அவர்களை காப்பாற்றும் என்கின்ற காரணத்தினால் மட்டுமல்ல, ஒரு சிறுவன் அவன் வகுப்பறையில் போகிறான், அவங்க வாத்தியார் சொல்கிறாரு, இந்த பறவை இருக்கு இல்லையா, ஒரு பறவையை வரைஞ்சி போட்டு இந்த பறவை அழகாக இப்படி பறக்கும், 10 பறவையாக சேர்ந்து இப்படி பறந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த எலிவேஷனில் பறக்கும், இந்த மாதிரி பறக்கும்போது இந்த பறவை காற்றை கிழித்து கொண்டு பறக்கும் அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு. அந்த பையன் கேட்குறான், சார் போர்டில் வரைஞ்சி போட்டு சொல்கிறீங்க, இது எப்படின்னு எனக்கு புரியலையே அப்படிங்கிறான். சரி வாங்க அப்படின்னு சொல்லி வகுப்பறையிலேருந்து அந்த மாணவர்களை கூட்டிட்டு கடற்கரைக்கு போகிறார் அந்த ஆசிரியர். இப்பொழுது பாருங்கள் அப்படின்னு சொல்லி வானத்தில் பறக்கிற பறவையெல்லாம் காட்டி சொல்கிறாரு. இந்த பறவை எப்படி பறக்குதுன்னு தெரியுதா, காற்றை கிழிச்சிட்டு எப்படி பறக்குதுன்னு தெரியுதா, 30 பறவைகளாக எப்படி பறக்குதுன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா இப்போ எனக்கு புரியுது, ஆனால் மனுஷனால் இந்த மாதிரி பறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். கண்டிப்பாக மனுஷனால் ஒரு நாள் பறக்க முடியும், ஆனால் தயவு செஞ்சு அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னா நீ ஃபிசிக்ஸ் படிக்கணும்டா, படித்தா உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஐயா அப்போனா நான் ஃபிசிக்ஸ் படிப்பேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அவர் ஆசிரியரிடம் கொடுத்த உத்தரவாதம் இந்த இந்திய தேசத்திற்கு அந்த சிறுவனை உலகமே கொண்டாடக்கூடிய ஜனாதிபதி அப்துல் கலாமாக மாற்றி கொடுத்தது என்று சொன்னால், உலகத்தையே கனவு காணுங்க, பிள்ளைகளை கனவு காணுங்க என்று இளைஞர்களை தட்டி தூக்கிய ஒரு மனிதர், படிப்போடைய ஆழமான ஒரு கவிஞர், படிப்பு தான் உலகம்னு சொன்னவர். சார் எந்த மாநிலத்தில் இருந்து வேண்டுமானாலும் நீங்கள் இந்த கருத்துக்களை சொல்லிவிடலாம், அதிர்ஷ்டம் இருந்தால் போதும்பா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், பணம் இருந்தால் போதும்பா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு கல்வியை விட அதிர்ஷ்டம்தான் பணம்தான் என்று பேசுவதற்கு இவருக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னே தெரியல. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை பெற்றோர்களுடைய ஒற்றை ஆசை, அடிப்படை ஆசை எதுவாக இருக்கும் தெரியுமா? என் புள்ள நல்லா படிக்கும்.
என் புள்ள நல்லா படிக்கணும், அவனை நான் படிக்க வச்சுட்டா போதும், அவன் பார்த்துக்குவான், என்ன அவனை பார்த்துக்கணும்னு கூட கிடையாது, அவனை பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனுஷனும் அவனையும் பார்த்துக்கிட்டு இந்த சமூகத்தையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றால் அதற்கு அதிர்ஷ்டமோ பணமோ கை கொடுக்காது, அவர்களோடு இறுதி வரை வருகின்ற கல்விதான் கை கொடுக்கும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். படிப்புங்கிற அணியில் கவிஞர் தனியவேலன் ரொம்ப சிறப்பாக தன்னுடைய வாதங்களை முன் வச்சார். இதில் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு தான் எல்லாம் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு கருத்துக்களை முன் வச்சார். படிப்பால் சாதனை செய்த பலரை மேற்கோள் காட்டி அவருடைய வாதத்தை முன் வச்சார். உண்மையாலுமே இந்த உலகத்தில் கல்விதான் சிறந்த செல்வம், நெருப்பால் அழியாது, நீரால் அழியாது, எந்த ஒரு இயற்கை சீற்றத்தாலும் அழியாத செல்வம் கல்விதான். அதே போல் கல்வியறிவு ஒரு மனிதனை உச்சாணி கொம்பில் இருக்கும். ஒன்று ரோட்டில் இருக்கிற ஒரு மனுஷனை கூட, ஒரு பூக்கடையில் வந்து இருக்கிற ஒரு பூக்கார அம்மாவுடைய பையன் படித்து நாளைக்கு கலெக்டர் ஆகிட்டான்னா அந்த அம்மாவை என்ன சொன்னாங்கன்னா கலெக்டரோட அம்மாம்பாங்க. அந்த படிப்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்றும் அழியாத செல்வம் படிப்பு. அதை வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ 4 அணியும், அன்பு அப்படிங்கிற அணியில் ஒருத்தரும், படிப்பு அப்படிங்கிற அணியில் ஒருத்தரும், பணம் அப்படிங்கிற அணியில் ஒருத்தரும், அதிர்ஷ்டம் என்ற அணியில் ஒருத்தரும், 4 பேரும் தன்னுடைய வாதங்களை முன் வச்சுருக்காங்க. 4 பேரும் அவங்க கூட கருத்து சொன்னாங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதில் வந்து மாற்று கருத்து எதுவும் இருக்க முடியாது. எல்லாருமே ரொம்ப சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சாங்க. நாம் எல்லாத்துக்குமான தீர்ப்பு சொல்ல முடியாது, மக்களுக்கு வந்து ஏதோ ஒன்றுக்கு தான் நம்ம தீர்ப்பு சொல்ல முடியும். அப்போ இந்த விஷயத்தில் படிப்பு என்பது ஒரு மனிதனின் நிலையான வெற்றிக்கான ஆணி வேர். ஒரு குழந்தையானப்பட்டவர் படிக்கிறான், அறிவு வளர்த்துக்கிறான், அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக படிக்கிறான், அதன் மூலிமா ஞானம் பெறுகிறான், அதன் மூலிமா வேலைவாய்ப்பு பெறுகிறான், அதன் மூலியமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். அது படிப்பு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பணம். அந்த படிப்பின் மூலியமாக பணத்தை சம்பாதிக்கிறான். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வைத்து சுகமாக வாழ்கிற பணம் ரொம்ப முக்கியம். ஒரு காருக்கு 4 வீலு மாதிரி, வெறும் வீலை மட்டும் உருட்டிட்டு வாழவும் முடியாது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வீல் இல்லாத காரையும் நம்ம ஓட்ட முடியாது. பணம் என்பது முக்கியம், படிப்பு என்பது முக்கியம். அதே சமயத்தில் இந்த 2ஐயும் இருந்தும் இந்த சமுதாயத்தில் ஜொலிக்கணும்னா அதுக்கு அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு போனாங்க. அதிகமான உழைப்பு, அதன் மூலியமாக அதிர்ஷ்டம், இதையெல்லாம் தொகுத்து நாம் பார்க்குறோம். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, அன்பு அப்படிங்கிறது தான் இதுக்கெல்லாம் ஆணி வேறாக இருக்குது. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பகலில் வேலைக்கு போகிறாங்க, அவர்கள் உணவுக்காக வேலைக்கு போகிறாங்க, படிச்சிருக்காங்க, பணத்தை தேடுறாங்க, அவங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்குது, நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிருது. ஆனால் அதையெல்லாம் வைத்து குடும்பம்னு ஒன்று இருக்கணும், அன்புன்றாங்க ஒன்று இருக்கணும். வீட்டுக்கு வந்தால் அம்மா அப்பா பிள்ளை உறவு என்ற ஒன்று அங்கே இருக்கணும். அந்த அன்புக்கு தான் இது எல்லாமே. படிப்பு, அறிவு, பணம், இது எல்லாம் மீறிய அதிர்ஷ்டம், இது எல்லாமே அன்புக்கு கட்டுப்பட்டது தான். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணுடைய அம்மா நல்லா மேக்கப் பண்ணிக்கிறாங்க, அதே பொண்ணுக்கு மேக்கப் பண்ணி விட்றாங்க. இளம் பொண்ணுக்கு என்னத்துக்கு மேக்கப் தேவையில்லை. மேக்கப் போட்டு பொண்ணை கேள்வி ஆக்கிட்டாங்க, வயதானவர்கள் மேக்கப் போட்டு இளமை ஆகிட்டாங்க. இதில் யார் பொண்ணுன்னு டவுட் வந்துச்சு மாப்பிள்ளைக்கு. அந்த மாதிரி இருக்கிற இன்றைய காலகட்டத்தில் அப்போ என்னன்னா, பழைய காருக்கு தான் டிங்கரிங் பார்க்கணும், பட்டி பார்க்கணும், புது காருக்கு எதுக்குடா டிங்கரிங் பட்டி பார்க்க போகிற அப்படிங்கிற தெளிவு இன்றைய சமுதாயத்துக்கு வரணும், இன்றைய இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு வரணும். இந்த இளம் தலைமுறை பிள்ளைகள் எதை எடுத்துக்கணும்? படிப்பு எடுத்துக்கணும். படிப்பு தேவை, தன்னோட வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு, அறிவிற்கு படிப்பு தேவை. அதை எடுத்துக்கணும், நல்லா படிக்கணும். அதுக்கடுத்து அதன் மூலியமாக இந்த சமுதாயத்தில் வாழ்கிறதுக்கு பணம் தேவை. அப்போ பணத்தை சம்பாதிக்கிறோம். அதற்கடுத்து இந்த பணத்தெல்லாம் வச்சு இன்னும் நல்ல நிலைக்கு போகிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும். அப்போ என்ன பண்ண, ஜாதகம் பார்க்க வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அதிர்ஷ்டத்துக்கான அந்த இப்போ இதெல்லாம் கேட்பாங்க. எல்லோரும் கேட்குறது என்னென்னா, இப்போ சிங்கப்பூரில் இருக்கேன் சார் லாட்ரி சீட்டில் நல்லா கிடச்சிருமா சார் எனக்கு ஒரு நம்பர் லாட்டில் ஒன்றுமா சார் கேரளாவில் இருக்கேன் சார், நல்லா எனக்கு செம்மையாக அடிச்சிருமா சார், அப்படிலாம் கேட்பாங்க. அதிர்ஷ்டத்தை நம்புறவங்க இருக்காங்க. ஆனால் அதிகமான உழைப்பே
அதிர்ஷ்டம் என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த அதிர்ஷ்டங்கிற வார்த்தைக்குள்ளார என்ன இருக்குன்னா, கடின உழைப்பு, அதற்காக இறைவன் கொடுக்குற பரிசு தான் அதிர்ஷ்டம். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த அதிர்ஷ்டம் படிப்பு, பணம், அதை தார்ந்து கடின உழைப்பு, அதன் மூலியமாக அதிர்ஷ்டத்தை இறைவன் தருகிறார். இது 3 வந்துச்சு. இது 3 என்ன, சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மாதிரி சப்போர்ட்டு தான். ஆனால் இது எல்லாத்தையும் மீறியது அன்பு. இந்த அன்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அம்மா வந்து என் பிள்ளை கோயிலுக்கே வரமாட்டேங்கிறான் சாமி அப்படின்றாங்க. ஏன் கோயிலுக்கு வரணும், என்ன பண்ணுறான் அப்படின்னு. அவன் படிச்சுட்டு ஒரு வேலையில் இருக்கான். நீங்கள் என்னம்மா பண்ணீங்க? நான் ஒரு வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். உங்கள் வீட்டுக்காரமா அவர் வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. எங்கேம்மா இருக்கீங்க? வீட்டில் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். உங்கள் பையன் வேலைக்கு போகிறாரு. உங்களை பார்த்துக்கிறாரு. சாப்பாடு போடுறாரு. பேர குழந்தைங்களாம் உங்கள் கூட விளையாட விடுறாரு. பேர குழந்தைங்களாம் என் கூட தான் தூங்குது, நல்லா தான் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாரு. மெடிசன்லாம் வாங்கி தராரு. உங்களுக்கு ஒன்றுனா கண் கொத்தி பாம்பாக பார்த்துக்கிறாரு. ரொம்ப கனிவாக பார்த்துக்கிறாரு. அப்புறம் எதுக்கு கோயிலுக்கு வரணும்னு நான் கேட்டேன். அப்புறம் எதுக்குமா கோயிலுக்கு வரணும்? வயதான காலத்தில் நீங்கள் கோயிலுக்கு போங்க. நீங்கள் கோயிலுக்கு போய் பிள்ளைக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க. என் பிள்ளை நல்லா இருக்கணும், கை கால் சுகத்தோடு இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா படிக்க வச்சுருக்கேன், அவனுக்கு அதிக உழைப்பின் காரணமாக அதிர்ஷ்டத்தை கொடு, அதன் மூலிமா பணத்தை கொடு, பணத்தின் மூலிமா செல்வாக்கை கொடு, செல்வத்தை கொடு, நான் நல்ல நிலைக்கு வர வேண்டும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்க. அவன் கோயிலுக்கு வரணுன்ட்டு இல்லை. ஏன்னா உங்களை பார்த்துக்கிறான், இந்த வயதில் உழைக்கிறான், அதன் மூலியமாக வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிறான். அப்போ கோயிலுக்கு அவன் வரணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் அவனுக்காக கோயிலுக்கு போங்க ஓய்வு காலத்தில். அதே போல் நாளைக்கு அவன் ஓய்வு பெறும்போது தான் பிள்ளைக்காக அவன் கோயிலுக்கு போவான். இங்கே அடிப்படை உழைப்பு. அப்போ உழைப்பால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம், இது எல்லாத்தையும் தாண்டி வீட்டுக்கு வரும்போது இப்போ பணம் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, வண்டியாக பணம் இருக்குது. அந்த பணத்தை கையாளுவதற்கு, செலவிடுவதற்கு உறவுன்னு ஒன்று வேணும். அந்த அன்பை செலுத்த ஒரு இடம் வேண்டும். தாய் வேணும், தமக்கை வேணும், மனைவி வேணும், குழந்தைகள் வேணும், பெற்றோர் வேண்டும், அதுக்கு ஒரு குடும்பம் வேணும். அதே போல் அடுத்தவர்கள்ட்ட வந்து நாம் காட்டக்கூடிய அன்பு, இந்த அன்பின் அடிநாதம் தான் மீதியெல்லாம் சப்போர்ட்டு தான். அவருடைய அன்பு தான் அடிப்படை. அந்த அடிப்படைக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது தான் படிப்பு, பணம், உழைப்பால் வரக்கூடிய அதிர்ஷ்டம் என்று தீர்ப்பு சொல்லி அனைவரும் படிப்போடு பணம் சம்பாதித்து, உழைப்போடு அதிர்ஷ்டம் சம்பாதித்து, உண்மையான அன்பு செலுத்தி இந்த சமுதாயம் சீர்கேடு அடையாமல் குடும்ப உறவோடு வாழ வாழ்த்துக்களோடு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.